பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் முக்காட்டுப்பூ நாவல் திறனாய்வு. பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் முக்காட்டுப்பூ நாவல் திறனாய்வுக்கு வருகிறது. இந்த நாவலை எழுதியவர் திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள். முக்காட்டுப்பூ நாவலை திறனாய்வு செய்ய நம்மோடு இணைந்திருக்கின்றார் கலாநிதி தீனா செல்வ மனோகரன் அவர்கள். இன்று 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை லண்டனிலிருந்து நான் உங்கள் நண்பன் ராஜ் குலராஜ். இன்றைய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பவானி சர்க்கன செல்வம் அவர்களோடு உங்கள் அனைவரையும் இந்த அரங்குக்குள் வரவேற்றுக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ராஜ்குலராஜ் என்ற நிகழ்வுடாக இணைந்திருக்கின்ற அன்புறவுகளுக்கும் சவுன் செயலியினூடாக இணைந்திருக்கின்ற கலை இலக்கிய நண்பர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அனைவரையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். நேரடியாகவே இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு கவிதையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சர்க்குல செல்வம் அவர்களிடமிருந்து ஒரு கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். வணக்கம் திருமதி பவானி சர்க்குல செல்வம் அவர்களே. வணக்கம் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வந்தனங்கள். தமிழ் பற்றிய ஒரு கவிதை. எங்கள் தமிழ் தித்திக்கும் செங்கரும்பும் தெவிட்டாத நரந்தேனும் எத்திக்கும் புகழ் மணக்கும் இன்தமிழுக்கு இணையாகுமோ? கங்கை முதல் கடாரம் வரை கட்டியறு சாண்ட தமிழ், பொங்கல் திருநாளை போற்றி மகிழ்கின்ற தமிழ், மன்னவர்கள் காத்த தமிழ், மாற்றாரும் பயின்ற தமிழ், தென்னவர்கள் வளர்த்த எங்கள் தீந்தமிழ் போல் வேறுண்டோ? பன்மொழிகள் படைத்த தமிழ், பாவலர்கள் வளர்த்த தமிழ், இன்மொழியாம் நம் தமிழுக்கு இணைமொழிகள் வேறுண்டோ? இன்மொழியாம் நம் தமிழுக்கு இணைமொழிகள் வேறுண்டோ? நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பவானி சர்க்குல செல்வம் அவர்களே. இந்த கவிதையோடு திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று. இவர் தாயகத்தில் இடைநிலை சேர்ந்தவர். இவரின் தந்தையார் பண்டிதர் நாவண்ணா ராசையா அவர்கள் தமிழாசிரியர், சிறந்த சொற்பொழிவாளர். இவருடாக தமிழும் இனப்பற்றும் இவருக்கு ஊட்டப்பட்டன. ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் தமிழ் இலக்கிய உலகில் தவிர்க்க முடியாதபடி விளங்கும் நூல்களை எமக்கு தந்திருக்கின்ற மகத்தான பெண் பேராளுமையாக பலராலும் கணிக்கப்படுவர். 1982ஆம் ஆண்டில் இருந்து இவரது முதல் சிறுகதையாக உரிமை இல்லாத உறவுகள் தினகரனில் வெளிவந்தது. கண்ணம்மா என்ற புனைப்பெயரிலும் அறியப்படும் இவர் வானொலி அறிவிப்பாளராகவும் நூல் மதிப்பீட்டாளராகவும் இசை பாடல்களை எழுத வல்லவராகவும் அறியப்படுபவர். இவர் எழுதிய நூல்களாக புயலை எதிர்க்கும் பூக்கள் 1990 சிறுகதை தொகுப்பு, என் கவிதை 2000 வெளிவந்த கவிதை தொகுப்பு, மனிதர்கள் 2006 கிளிநொச்சி சிறுகதை தொகுப்பு, புள்ளிகள் கரைந்த பொழுது 2018 நாவல், பொன்வண்டு 2022 சிறுகதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்தது. ஒற்றை வானமும் ஒரு பறவையும் 2023 கவிதைகள், காலம் வரைந்த கலையகங்கள் கட்டுரை தொகுப்பு, முட்காட்டுப்பூ நாவல். இவர் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து வருகிறார். அங்கு இவர் சிறுவர் விளையாட்டு குழு மேலாண்மையாளராகவும் சிறுவர்களுக்கான கதை சொல்லியாகவும் அறியப்படுபவர். பிரான்சில் முற்பாட்டுப்பூ நாவல் வெளியீடு, தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பிரான்ஸ் 2025 21/9/2025 நடத்திய 3வது இளங்கலை தாண்மியல் பட்டமளிப்பு விழாவில்
முக்காட்டுப்பூ நாவல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது. முக்காட்டுப்பூ நாவல் வெளியீட்டில் நூலாசிரியரின் உரை இடம்பெற்றது. இதில் அவர் கூறுகையில், இளைய தலைமுறையிடம் இன வரலாற்று உண்மைகளை கடத்துவதே எழுத்தின் இலக்கு என்றும், எமது இனத்தின் அடையாளமான மொழியையும் வரலாற்று பண்பாடுகளையும் பாதுகாத்து அழிவிலிருந்து எமது இனத்தை இளையோரை காக்க வேண்டும் என்றும் நூலாசிரியர் தன் உரையில் தெரிவித்தார். எமது வரலாற்று எதிர்கால சந்ததிக்கு கடத்திவிட வேண்டும் என்ற துடிப்புடன் இன்றும் எழுதிவரும் இவரின் முக்காட்டுப்பூ என்ற நாவலை திறனாய்வு செய்வதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் கலாநிதி தீனா செல்வ மனோகரன் அவர்கள். இவர் யாழ் பல்கலைக்கழகம் இந்து கற்கைகள் பீடத்தின் சைவ சித்தாந்தத்துறை தலைவர், சிறந்த பேச்சாளர், நூலாய்வாளர், சமூக செயற்பாட்டாளர். இவர் தூண்டி என்ற இலக்கிய அமைப்பினை இயக்குபவர். படைப்பாளர்கள் பலருடைய படைப்புகளை தொகுத்து நூல்களை பதிப்பித்தவர். இளைய தலைமுறையினரின் இலக்கிய ஆர்வத்தை அறிந்து ஊக்குவிப்பவர். பலவதற்கு இனிமையான பண்புடையவர். சைவ சித்தாந்த துறையில் ஈடுபாடும் ஆழமான ஆற்றலும் தேடலும் கொண்டவர். எண்ணற்ற ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி வருபவர். காயப்படுத்தாத நியாயத்தின் பக்கம் நின்று கருத்தாடுபவர். கலாநிதி தீனா செல்வ மனோகரன் அவர்களை அன்போடும் தமிழ் பண்போடும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் கலாநிதி தி செல்வ மனோகரன் அவர்களே. இந்த இணைப்பினூடாக உங்களோடு கலந்து கொண்டு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். வணக்கம் குலராஜ் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய உரையை நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பைந்தமிழ் சாரல் நிகழ்வின் ஆதார சுருதியாக இருந்து வருகின்ற பவானி அவர்களே, இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குகின்ற குலராஜ் அவர்களே, முட்காட்டுப்பூ என்கின்ற நாவலின் ஆசிரியர் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களே, ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இலங்கையின் மாலை பொழுது இது. முட்காட்டுப்பூ என்கின்ற ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுடைய நாவலை பற்றி பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்காக எழுத்தாளருக்கும் பைந்தமிழ் சாரல் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லோ அல்லது ஒரு மரக்குற்றியோ பிராணன் எடுத்து பறந்த கதைதான் கலையாக்கம் என்று சொல்லப்படுகிறது. சடப்பொருள் ஒன்று உயிர்நிலை பெற்று அறிபவர் அறிபுலன்களை தன்னுள் ஈர்த்து நிற்கின்ற நிலைதான் நல்ல கலைப்படைப்பு ஒன்றினுடைய உருவாக்கம் என்று கருதப்படுகிறது. எழுத்தால், சொல்லால், சொற்களால், சொற்றொடர்களால், வாக்கியங்களால் ஆக்கப்படும் சிருஷ்டியே இலக்கியம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது சொற்களில் வாழும் படைப்பு. சொல் குறியாக, குறிப்பானாக விளக்கப்படுகிறது. அது அர்த்தத்தை தந்தவுடன் தன்னை இழந்து விடுகிறது என்று அமைப்பியல்வாதிகள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் காட்சி ரூபத்தை அர்த்தமாக எம்முள் விரிப்பதனூடாக அந்த சொல் சூக்குமமாய் எம்முள் வாழத் தலைப்படுகிறது. இவ்வாறான காட்சி ரூபத்தை எம் ஆள் உணர்வு வரை கொண்டு செல்லக்கூடிய படைப்பே கலா சிருஷ்டியாக, நல்ல கலை படைப்பாக கொண்டாடப்படுகின்றது. அதுவும் படைப்பாளியின் அனுபவ வெண்சூட்டிலிருந்து பிறக்கும் பொழுது அது எம்மிடம் அதிக கவனத்தை கோரி நிற்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். போர் தின்ற வாழ்வின் பின் எழுந்த படைப்புகள் கவிதை, சிறுகதை, நாவல் என பல் பரிமாணம் பெறினும் இந்த 15 ஆண்டுகளில், யுத்தத்தின் பின்னான இந்த 15 ஆண்டுகளில் நாவல்களே அதிக கவனத்தை கோரிய வடிவமாக இருந்து வருகின்றது. போரினால் பட்ட துயரை ஆதரித்தும் நிராகரித்தும் பல படைப்புகள் தாய் நிலத்திலும் புலம்பெயர் நிலத்திலும் எழுந்தன. போராளிகளை, தமிழ் தேசியத்தை விமர்சித்து எப்போதும் எழுதி வந்த தரப்பு ஒன்று எம்மிடையே இருந்து வருகிறது. அது முக்கியமானது. அது அவர்களின் தரப்பு நியாயம். ஆனால் யுத்த மௌனிப்பின் பின் திடீர் ஞானிகளாக சிலர் உருவாகுகிறார்கள். அவர்கள் தாம் இருந்த அல்லது தமது கருத்து நிலையாக கருதிய கருத்து நிலைகளுக்கு எதிராக அல்லது எதிரான ஞான உபதேசங்களை
படைப்பு செயற்பாடுகளா என்ற பெயரில் எழுதத் தொடங்குகிறார்கள். எங்களை, இந்த நிலத்தின் மக்களை, போராளிகளை, அவர்களின் தியாகங்களை வணிக பண்டமாக்குகிறார்கள். கருத்தாலும் செல்வாக்காலும் பொருளாலும் அவர்கள் செல்வந்தராகிறார்கள். ஆயினும் தம் நிலை மாறாத, நடந்து வந்த பாதையை, அதன் அறத்தை மறக்காத சுவதர்மத்தை உடைய சில படைப்பாளிகளேனும் மத்தியில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுள் பிரதானமானவராக நான் கருதுகிற ஒருவரே ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள். தமிழில் வந்த பல்வேறு நாவல் எழுத்தாளர்களுக்குள்ளே யோகேந்திரநாதன், குணா கவியழகன் என்று ஒரு நீண்ட பட்டியலை எங்களுடைய யுத்த அவல வாழ்வை எழுதுகின்ற எழுத்தாளர்களாக நாங்கள் பட்டியல் படுத்த முடியும். அதற்குள்ளே வெற்றி செல்வி, தாமரை செல்வி, ஆதிலட்சுமி சிவகுமார், தமிழ்நதி உள்ளிட்ட சில பெண் எழுத்தாளர்கள் மிக முக்கியத்துவமான இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. இங்கே ராஜ் குலராஜ் அவர்கள் சொன்னது போல யாழ்ப்பாணம் மலிகாம பிரதேசத்திலே இணுவிலில் பிறந்த பண்டிதர் ராசையாவின் மகளாக, அவரது மாணவியாக, அவரது வாரிசாக தமிழில் உருவெடுத்து இலங்கையின் வடக்கு பிரதேசம் முழுவதும் வாழ்ந்து அனுபவித்து இடப்பெயர்வாள் இன்று சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகின்ற மண்ணின் பெண் ஆளுமை திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார். தமிழரின் வானொலியில் அவர் ஆற்றிய பணி மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் பிறகு அவர் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அவரது கலை இலக்கிய படைப்புகளை இங்கே ராஜ் குலராஜ் அவர்கள் பட்டியல் படுத்தினார்கள். அதிலே கவிதை, சிறுகதை, நாவல் என்கின்ற பல் பரிமாணம் உள்ள கலை ஆக்க செயற்பாடுகளை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. ஜீவநதி ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுக்கு ஒரு சிறப்பிதழ் வெளியிட்டிருக்கிறது. அதிலே என்னுடைய கட்டுரை உள்ளிட்ட பல பேருடைய கட்டுரைகள் இருக்கின்றன. அதிலே ஆதி என்னும் ஆளுமை என்று ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களை பற்றிய ஒரு பிக்சர், ஒரு படம் சார் காட்சி ரூபத்தை எங்களுக்கு உலகமங்கை என்ற ஒருவர் எழுதியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த நாவலுக்கும் அந்த கட்டுரைக்கும் இந்த நாவலுக்கும் நிறைய இணைப்பிருப்பதை அதை வாசித்த போது நான் உணர்ந்து கொண்டேன். இவருடைய இந்த கலை இலக்கிய செயற்பாடுகளிலே இவருடைய 2 கதைகள், வேலி, உண்மை எனும் சிறுகதைகள் குறும்படங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதைவிட மனிதர்கள் கதையும் குறும்படமாக ஆக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அதை நான் பார்க்கவில்லை. மனிதர்கள் கதையை எங்கள் தேசத்தின் பிதாவும் பாராட்டியதாக உலகமங்கை குறிப்பிட்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுடைய எழுத்துக்களில் அதிகம் விரவி இருக்கின்ற அவருடைய முக்கியமான பண்பு யதார்த்தவாதம். இயல்பாக தன் வாழ்வில் கண்ட அனுபவங்களை தன் எழுத்துக்களில் தருகின்ற ஒரு எழுத்தாளராக, யதார்த்தவாதியாக ஆதிலட்சுமி சிவகுமார் திகழ்கிறார். அவர் வானொலிக்காக எழுதிய தன்னுடைய பல பிரதிகளை யுத்தத்தில் இழந்து விட்டதாக அறிய முடிகிறது. அந்த பிரதிகளும் கிடைத்திருந்தால் அவருடைய இன்னொரு வகையான வானொலி உரைச்சித்திரங்கள், வானொலி நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அவருடைய பரிமாணத்தை அறிகின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கும். இவருடைய முதல் நாவல் புள்ளிகள் கரைந்த பொழுது இறுதிக்கட்ட போரை மையங்கொண்டு எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நாவலாக அது கருதப்படுகிறது. அவருடைய அந்த நாவல் மட்டுமல்ல, அவருடைய தொடக்க எழுத்திலிருந்து இன்று வரை அவர் எழுதியிருக்கின்ற அத்தனை எழுத்துக்களிலும் அடிநாதமாக இருக்கிற ஒரு விஷயம் தமிழ் தேசியவாதம். அவருடைய மூச்சாக, பேச்சாக, எழுத்தாக அந்த தேசியவாதம் இருந்து வருவதை, கொள்கை மாறா மனிதராக அவர் வாழ்ந்து வருவதை, அமைதியாக செய்வனவற்றை செவ்வனே செய்து வருகின்ற சில எழுத்தாளர்களில் ஒருவராக, எங்கள் தேசத்தின் முக்கிய இலக்கிய போராளியாக அவரை அடையாளப்படுத்துகிறது. புள்ளிகள் கரைந்த பொழுது 2018 வெளிவந்த போது அதனை யாழ்ப்பாணத்திலே வெளியீடு செய்வது தொடர்பான உரையாடலில் ஜேசுராஜா அவர்களோடு இணைந்து இந்த நூலை வெளியிடுகின்ற பணியிலே ஈடுபட்டதன் ஊடாகவே ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுவரை எழுத்துக்களால் மட்டுமே அறிந்தவன் நான் அவரை. அதற்கு பிறகுதான் அவரோடு உரையாடுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதுவும் பேருரையாடல்களை நான் அவரோடு நிகழ்த்தியதில்லை. என்னுடைய பலவீனம், நான் மனிதர்களோடு பெரிய தொடர்புகளை மேற்கொள்ளுகிற பழக்கம் குறைந்தவர். தேவையற்ற உரைகளை வைத்துக் கொள்வதில்லை. அதனாலே மெசேஜஸ் கூடுதலாக நாங்கள் மெசேஜின் ஊடாகத்தான் உரையாடி இருக்கின்றோம். இந்த ஏற்பாடு கூட, இந்த நூலின் பேச்சு ஏற்பாடு கூட மெசஞ்சர் ஊடாகத்தான் நாங்கள் நிகழ்த்தி இருந்தோம். ஆதிலட்சுமி சிவகுமார்களுடைய அந்த
நாவலை வெளியிட்ட அந்த மகிழ்வான தருணங்களை இந்த தருணத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். இனி நான் இந்த நாவலுக்குள்ளே உட்புகுகிறேன். முட்காட்டுப்பூ. இந்த நாவல் கருவறையில் கனல் சுமக்கும் தாய்மாருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆணிலும் வலிமை பொருந்தியவள் பெண் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவளுடைய கருவறையில். அந்த கருவறையில் அவள் சுமக்கும் கனல். அந்த தாய்மாருக்கு இந்த நாவலை அவர் சமர்ப்பணம் செய்கிறார். இந்த நாவலை வெளியீடு செய்திருப்பவர்கள் தமிழ் கலரி அமைப்பினர். இவருடைய முதல் சிறுகதை கவிதை தொகுப்பும் அவருடைய வெளியீடாக வந்திருந்ததை நான் கவனித்துக் கொண்டேன். இந்த நாவல் ஒரு தாயின் கதை என்று சொல்லலாம். இல்லாதவிடின் தாய்மையின் கதை என்றும் சொல்லலாம். தாய் என்பது ஒரு உயிரியின் உணர்வு மட்டுமல்ல, நிலத்தின், மனிதத்தின், எதிர்பார்ப்பில்லாத இரக்கத்தின், அன்பின் கதை என்று கூட நாங்கள் இதனை விரித்து செல்லலாம். இங்கு தாய்மை என்பது வெறும் ஒற்றை சொல் அல்ல. அது குழந்தையின் பாதுகாப்பு, ஆரோக்கியம், அறிவு, வழிகாட்டல் என மேலும் மேலும் அர்த்த பரிமாணம் பெற்று விரிந்து செல்கிறது. இங்கே முட்காட்டுப்பூ என்பது வெறுமனே முட்காடுகளை பற்றியது அல்ல. வாழ்வின் அவலங்கள் நிறைந்த சூழலில் வருகின்ற மலர்ச்சிகளை, அந்த குழந்தையை, ஒரு தாயின் பல்வேறு விதமான வாழ்வியல் சூழலில் அவள் படுகின்ற அவலங்கள் எல்லாவற்றையும் மறக்கச் செய்கின்ற ஒரு குழந்தையின் புன்சிரிப்பின் ஒரு பல் பரிமாணத்தை உடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாவல் படற்கை பரவலில் எழுதப்படவில்லை. பொதுவாக ஜெயகாந்தன் போன்றவர்கள் சொல்லுகிற விஷயம் படற்கை பரவலிலே நாவலை எழுத வேண்டும் என்று. ஆனால் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் இந்த நாவலை படற்கை பரவலில் எழுதவில்லை, தன்மை பரவலில் எழுதியிருக்கிறார். ஈழத்து தமிழ் சமூகத்தின் கூட்டு நனவெளிக்குள் வாழும் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை சங்கிலிகளாக இது பொருத்தி நிற்கிறது. வலி நிறைந்த சொற்களால் அது இணைத்து நிற்கிறது. இங்கே மிக முக்கியமாக நான் அவதானிக்க சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், இந்த நாவல் ஒரு வகையில் தன் வரலாறு உரைத்தலாக அமைந்திருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்பதை ஆதிலட்சுமி அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த நாவலை படிக்கின்ற போது தன் வரலாறு உரைத்தல் என்கின்ற ஒரு கதை பாணியை, உண்மை சம்பவத்தை தன் வாழ்வின் அனுபவ வெண்சூட்டில் இருந்து அதனை ஒரு உண்மை உக்தியாக்கி நாவலாக ஆதிலட்சுமி சிவகுமார் எம்மிடம் தந்திருக்கிறார் என்றே இந்த நாவலை வாசித்து முடிக்கிற போது தோன்றுகிறது. இது சொற்களால் வடிவத்தால் நாவலாக கருதப்படலாமே தவிர இது ஒரு புனைவு அல்ல. உண்மை சம்பவங்களின் தொகுப்பு. இது ஒரு ஆவணம். ஆண்டு மாதம் திகதி குறித்து எழுதப்பட்ட ஈழத் தமிழரின் வரலாறு, இன சுத்திகரிப்பின் வரலாறு என்று கூட சொல்லலாம். சொந்த நிலத்தில் இருந்து பிடுங்கி எறியப்பட்ட, புறத்தாலும் மனதாலும் வெந்து தணிந்து நீராகி போன வாழ்வில் இருந்து பீனிக்ஸ் பறவையாய் மேற்கிளம்ப மாட்டோமா என விளிம்பு நிலையில் உயிர் வாழும் தேசப்பற்றாளர்களின் கதையாக இந்த கதை எழுந்து நிற்கிறது. முன்னேறி பாய்தலுடன் தொடங்குகிற இடப்பெயர்வு வாழ்வு யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, ஜெயபுரம், ஆனைவிழுந்தான், உடையார்கட்டு, கிளிநொச்சி, நந்திக்கடல், முகாம் வாழ்வு சுதந்திரபுரம் என்று தேசத்தில் தொடங்கி புலம்பெயர் தேசம் என சென்று வாழுகின்ற ஒரு நாடோடி தமிழ் மகளின் வாழ்வை இந்த நாவல் எங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஓடி அலைந்த வாழ்வின் அவலம், அந்த பயணங்கள், சந்தித்த மனிதர்கள், அவர்களின் குணா அம்சங்கள், அவர்களுடனான கருணை, பகை, நட்பு, பொறாமை என வாழ்வின் பல பக்கங்கள் இந்த நாவலில் பதிவிடப்படுகின்றன. கதாசிரியர் பல்வேறு உணர்வுகளின் கூட்டாக இந்த பல்வேறு பாத்திரங்களை இங்கே தந்திருந்தாலும் அவற்றுக்குள்ளே நேர் மனப்பாங்கில், பாசிட்டிவ் திங்கிங் முறையில நல்லனவற்றையே அவர்களிடம் இருந்து எடுத்து எம்மிடம் நேரடியாக பதிவிடுகிறார். மீதியை அவர் சூக்குமமாக சொல்லிவிட்டு போகிறார். இது கதாசிரியரின் நேர்மனப்பாங்கை எங்களுக்கு காட்டுகிறது. ஏழ்மையிலும் சடையப்ப வள்ளலாகி போன தாத்தாவின் கதை இந்த நாவலில் எம் நெஞ்சை தொடுகிற கதை. பல்வேறு மனிதர்களுக்கும் தன்னிடம் இருப்பினவற்றை வரையாது வழங்கும் வள்ளலாக வாழ்கின்ற அந்த மனிதன் வன்னி மண்ணின் அடையாளமாக திகழ்கிறதை ஆதிலட்சுமி அவர்கள் இங்கே பதிவிடுகிறார்கள். அவர் காட்டுகிற பாத்திரங்கள் பலவிதமாக வந்து போகின்றன. முதலிலே கதை சொல்லி தன் மகனை நினைந்து உருகும் அந்த கதை சொல்லியின் கதை சொல்லும் முறைமை,
அந்த கதை சொல்லி தன் மகனை நினைக்கின்ற போதெல்லாம் சொல்லுகின்ற அந்த வலிமிகுந்த மிகவும் பாசம் பொங்கி வழிகின்ற அந்த வரிகள் மிக முக்கியமானது. அந்த மகன் சிறுவன், அந்த சிறுவன் வளர்ந்து 15 வயதை தாண்டுகிற போது அவனுக்குள் ஏற்படுகிற மாற்றம், அந்த அரும்பு மீசையோடு வளர்கின்ற அவனுடைய தேசப்பற்று, கலைமாறன் என தனக்குத்தானே புனைவெயர் இயக்கப்பெயர் வைத்துக் கொள்ளுகின்ற அவனுடைய அந்த மனோ திடம் என்பன இங்கே முக்கியமாக அந்த பாத்திரத்தின் வளர்ச்சி போக்கை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. இதே போல உடையார்கட்டு தாத்தா தேவியன்றி என்று சொல்லுகிற பாத்திரம், மூதூரிலே 33 வயதிலே கணவனை தொலைத்துவிட்டு நடைபயணமாக கணவனின் தம்பியையும் அழைத்துக் கொண்டு வந்து வாழ்கின்ற, தன் பிள்ளையோடு வாழுகின்ற அந்த தேவியன்றி என்கின்ற அந்த பாத்திரம், அந்த பாத்திரம் இந்த கதை சொல்லிக்கும் மகனுக்கும் காட்டுகிற அன்பு, அவர்கள் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடு என்பன இங்கே மிக முக்கியமாக பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு கையில் முருகனுடைய படத்தையும் மறுகையிலே சிலுவையையும் பச்சை குத்தி வாழ்கின்ற அந்த திடகாத்திரம் மிக்க மூதாட்டி திரேசம்மா, அவருடைய மகனின் போராளி, அந்த போராளியோடு இந்த சிறுவனுக்கு இருக்கிற உறவு, அந்த திரேசம்மாவின் மனதிலே இருக்கக்கூடிய அந்த அளவற்ற அன்பு என்பன மிக நுணுக்கமாக கதாசிரியராலே பதிவு செய்யப்படுகின்றன. கூத்து பாடல்களை பாடுகிற சின்னையா, ஒரு காலத்தில் கூத்து கலைஞனாக வாழ்ந்த அந்த மனிதன் இப்பொழுது கூத்து பாடல்களை மட்டுமே பாடுகிற கலைஞனாக மாறியிருக்கின்ற அந்த அவலம், அந்த வாழ்வு அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இதே போல மக்களை, தன்னுடைய மகளை இராணுவத்திடம் பறிகொடுத்த பொன்னையா அப்பு, மருமகனையும் கூட இராணுவத்திடம் பறிகொடுத்து விட்டு வந்து வாழுகிற அந்த பொன்னையா அப்பு, மகனின் நண்பன் புவனேந்திரன், அந்த புவனேந்திரனுடைய இயல்புகள், இதைவிட மகேஸ்வரி அண்டி, கனகரத்து பாட்டி, தவபாலன், ஜெயசீலன், ரத்தினதுரை அவர்கள், இதைவிட காளியாச்சி குட்டி போன்ற பல்வேறு பாத்திரங்கள் இந்த நாவலில் பொருத்தமான இடங்களிலே மிக பொருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கதை சொல்லியினுடைய கணவர், அவருடைய கடமை உணர்வு, அவருடைய தேசிய உணர்வு என்பன மிக நுணுக்கமாக போகிற போக்கிலே கதாசிரியராலே பதிவு செய்யப்படுகிறது. இதைவிட வரலாற்று சம்பவங்கள் இங்கே முக்கியமாக ஆவணப்படுத்தப்படுகின்றன. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே நடைபெற்ற படுகொலை, அந்த சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே நடைபெற்ற படுகொலை என்பது மிக முக்கியமான, எங்கள் மண்ணிலே நிகழ்ந்த படுகொலை சம்பவங்களில் மிக முக்கியமானது, மிக மிக ரணப்படுத்திய ஒரு சம்பவங்களில், ஆரம்பகால சம்பவங்களில் ஒன்றாக அது இருந்தது. அவற்றை பேசிக்கொண்டு வந்த கதாசிரியர் ஒரு கட்டத்திலே தமிழர் வாழ்விலே நடந்த அத்தனை துயரங்களையும் இயலுமானவரை இந்த நாவல் முழுவதும் பதிவு செய்ய முற்படுகிறார். அவர் தொடங்குகிற இடம் தமிழராட்சி மாநாடு. 1974 தந்தையினுடைய கையை பிடித்து சிறுமியாக சென்ற தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். வைரமுத்துவின் அரிச்சந்திரா நாடகத்தை பார்த்த அதே இடத்தில் சிங்கள காவல் படை செய்த அனைத்து நாடகங்களையும் கண்டு அதிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களின் பெருந்துயரையும் கண்ட அந்த வரலாற்றை அவர் பதிவு செய்கிறார். அது மட்டுமில்லாமல் நூலக எரிப்பை பதிவு செய்கிறார். யாழ்ப்பாண நகரத்திலே இடம்பெற்ற கடை எரிப்புகள், ஈழநாடு பத்திரிகை எரிப்புகளை அவர் பதிவு செய்கிறார். 1983 நடந்த மிக முக்கியமான இனக்கலவரத்தை அவர் பதிவு செய்கிறார். இவை மிக முக்கியமான செய்திகளாக இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. இதுக்கு அப்பால் முன்னேறி பாய்தல், யாழ்ப்பாண இடப்பெயர்வு, அதற்கு பின்னாலே நடைபெறுகிற பல்வேறு இடப்பெயர்வுகளையும் இறுதியாக முகாம் வாழ்வு வரைக்குமான அத்தனை விடயங்களையும் அவர் மிகவும் நுணுக்கமாக பதிவு செய்கிறார். வன்னிக்கான பாதைகள், யாழ்ப்பாண இடப்பெயர்விலே நிகழ்ந்த மிக முக்கியமான பிரச்சனை பாதை பிரச்சனை. ஆனரவு பாதை மூடப்படுகிறது, பூநகரி சங்குப்பட்டி பாதை மூடப்படுகிறது, புதிதாக பூநகரி கொம்படி பாதை திறந்து அதற்குள்ளாலே மக்கள் பல்வேறு அவலங்களோடு கடந்து செல்கிறார்கள் வன்னி மண்ணுக்கு. அதுவும் மூடப்படுகிற போது திறக்கப்பட்ட ஒரு பெரும்பாதை கிளால். 1993 நடந்த கிளாலி படுகொலைகள் தொடர்பாக ஆதிலட்சுமி அவர்கள் மிக நுணுக்கமான பதிவை நினைவுகளாலும் எண்ணங்களாலும் சொற்களாலும் அவர் பதிவு செய்தார். அந்த கிளாலியிலே தான் செய்த பயணத்தை அந்த கதாசிரியர் நுணுக்கமாக பதிவு செய்கிறார். அந்த கடலாடும் படகோட்டிகளினுடைய முக்கியத்துவத்தை அவர் பேசுகிறார். பலர் விளிம்பு நிலை மனிதர்களை பேசுவதில்லை. உலகமங்கை நான் சொன்ன ஆதி என்னும் ஆளுமை என்ற கட்டுரையிலே சொல்வதைப் போல சாதாரண தினக்கூலிகளின் நடுவிலே அவர்களின் சகோதரிகளாக வாழ்ந்த ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களினுடைய வாழ்வியல், விளிம்பு நிலை வாழ்வியலை மிக கூர்ந்து கவனித்திருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி
தான் கிளாலி படகிலே போன போது அந்த படகின் படகோட்டிகளாக இருந்த அந்த மீனவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து தங்கள் குடும்பத்தையும் விட்டு மக்களை காப்பாற்றுகிற பெரும் பணியிலே ஈடுபட்ட அந்த படகோட்டிகளினுடைய பெரும் பணியை விதந்தோதுகிற ஒரு இடம் இந்த கிளாலி பற்றிய விவரணத்திலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கிளாலி பயணத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது சொல்லுகிற வரி முக்கியமானது. எங்களுக்கு இது ஒரு மனம் கனத்த பொழுது, மனதுக்குள் முகம் தெரியாத ஆந்தை ஒன்று அலறுவது போல மூச்சின் இழுவை நிகழ்கிறது. அந்த பயம் கலந்த இருள் நிறைந்த கனத்த பொழுதின் அந்த பயணத்தை அவர் பதிவு செய்கிறார். நான் ஏறத்தாழ யாழ்ப்பாண இடப்பெயர்வின் போது ஏஎல் படித்துக் கொண்டிருந்த மாணவன். நான் கிளாலி பயணத்திலே ரஞ்சன் சித்தப்பா ரூட் என்ற ஒரு ரூட் இருக்கு, அது வியாபார ரூட். இடம்பெயர்ந்து வந்து நாவற்குழியிலே கோயிலாக்கண்டி என்ற ஊரிலே இருந்தோம். 5-6 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சிறிய வீட்டிலே ஜீவிக்கிற சூழல். பொழுது போகவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. நண்பர்கள் அழைத்தார்கள். நண்பர்களோடு சேர்ந்து ஓமந்தை வரைக்கும் இந்த ரஞ்சன் சித்தப்பா ரூட்டாலே போய் பொருட்கள் கட்டி கொண்டு வந்து சாவச்சேரி சந்தையிலே விற்றோம். பொருளாதார தேவையும் இருந்தது, பொழுதுபோக்கும் இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாத படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களின் மனநிலையோடு நாங்கள் நடந்து கொண்டோம். அப்ப அந்த கிளாலி பயணம் பற்றின அவருடைய விவரிப்பு என்னுடைய மனதை மிகவும் நெருக்கமான ஒரு இறுக்கமாக பற்றி கொண்டது. அந்த பயணத்தின் போது நாங்கள் பட்ட அவலங்கள், சொல்லனா துயரங்கள், அந்த சேத்துக்குள்ளால நடந்து போன அந்த அவலங்கள், டிராக்டர்ல போன அந்த கிடங்களுக்குள்ள விழுந்த அந்த கதைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு மனிதரிடமும் அந்த பயணத்திலே போன அத்தனை பேரிடமும் ஏராளம் கதைகள் இருக்கும். அந்த கதைகளை ஒரு ஃப்ரேம், ஒரு கோடு போட்டு காட்டுகின்ற மிக நுணுக்கமான பதிவை ஆதிலட்சுமி சிவகுமார் இந்த நாவலிலே செய்திருக்கிறார். 96க்கு பின்னாலே ஏற்பட்ட கிளிநொச்சி இடப்பெயர்வு, சமாதான காலம், சமாதான காலத்திலே தாங்கள் பார்த்த யாழ்ப்பாணம் பற்றிய விவரம் எல்லாம் கதாசிரியராலே சொல்லப்படுகிறது. அடுத்தது மிக முக்கியமான பதிவு செஞ்சோலை படுகொலை பதிவு. அந்த சிவந்து போன வெள்ளாடைகளை பற்றிய அவருடைய அந்த உருக்கம் மிகுந்த பதிவு மிக முக்கியமானதாக இருக்கு. இறுதி யுத்தம், அது தந்த பேரழிவு, அதிலே தொலைந்து போன மனிதங்கள், அதிலே தொலைந்து போன வாழ்வு, அதிலே தொலைந்து போன பல்வேறு பரிணாமம் உள்ள அர்த்த புஷ்டியுள்ள வாழ்வியல் சொற்கள், வாழ்வியல் எண்ணங்கள் என்பனவற்றை அவர் பதிவு செய்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் இடையே செம்மணி புதைகுழி பற்றிய பதிவையும் அவர் மறக்காமல் செய்திருக்கிறார். பல்வேறு மனிதர்களின் அவல ஓலங்கள் நிறைந்த செம்மணி புதைகுழி பற்றிய உரையாடல் இன்றைக்கு மிக நுணுக்கமாக விலாவாரியாக உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த புதைகுழி கிளறப்படுவதற்கு முன்பே இந்த நாவல் எழுதப்பட்டு அந்த அவலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவற்றை விட ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் ஒரு இயற்கையோடு ஒட்டிய மனிதர் என்பதற்கு இந்த நாவல் ஒரு சாட்சி. ஏனென்றால் தமிழர்களுடைய இயற்கையோடு, பேரியற்கையோடு இணைந்த அந்த வாழ்வை அவர் மிக அழகாக தன் சொற்களின் வழி பெய்து, சொற்களை பெய்து எழுதியிருக்கிறார். சொற்களால் எழுதவில்லை, அவர் சொற்களை பெய்து எழுதியிருக்கிறார். அப்படித்தான் எனக்கு சொல்ல முடிகிறது. அந்த வர்ணனை, அவர் சொல்லுகிற அந்த வர்ணனை இடங்களெல்லாம் நான் தரித்து நின்று வாசித்தேன். அவருடைய கவிதைக்கு கூட இல்லாத ஒரு மொழியை அவர் இந்த நாவலிலே அந்த இடங்களிலே பெய்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. வன்னி பெருநிலப்பரப்பினுடைய பண்பாட்டு வெளியை, அந்த நிலத்தை, அந்த நிலத்தின் பசுமையை இந்த நாவல் மிக அழகாக பதிவு செய்கிறார். இந்த யுத்த அவலங்களை தன் மகனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு தாயிடம், தன் மகனை பிரிந்து போன ஒரு தாய் அந்த பிரிந்து போன மகனுக்கு தன் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சொல்வதாக அமைகின்ற இந்த நாவலில் இப்படி ஒரு பதிவு உண்மையிலேயே கசிந்துருகும் பதிவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஜெயபுரம், அவர் சொல்லுகிற அந்த ஜெயபுரம், அந்த ஜெயபுரத்தில் வாழ்கிற மக்கள், இவர்களை கண்டவுடனே ஓடி வந்து கூக்குரலிட்டு இவர்களை அன்போடு அரவணைத்துக் கொண்டு அவர்களுடைய அன்பு, சுடுநீர் வைத்துக் கொடுத்த அவர்களுடைய அந்த அன்பு, அந்த மக்களினுடைய வாழ்வின் அவலத்தை இவர் சொல்லுகிற இடம் முக்கியமானது. 1956 இதே சிங்கள அரசாங்கத்தினால் விரட்டி அடிக்கப்பட்ட மலையக மக்கள், அவர் ஏதிலிகளாக ஜெயபுரத்தில் வந்து குடியேறுகிற அந்த மக்கள், அவர்கள் அந்த நிலத்திலே வேரூன்றி வாழத் தொடங்கிய காலம் அது. அந்த நேரத்திலே 56 கலைக்கப்பட்ட போது 58 சைவ வித்யாவிருத்தி சங்கம் அவர்களுக்கு ஒரு பாடசாலையை கட்டியிருக்கிறது. சிறிது காலம் அந்த சங்கத்திலே செயலாளராக இருந்ததுனாலே எனக்கு அந்த பதிவு, ஹிண்டுபோர்ட் ராஜரட்னம் அவர்கள் இவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அந்த ஜெயபுரம் பற்றின அந்த பதிவு மிக மனதை தொடக்கூடிய பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யானை காடு மாறும் நேரம், அவர் சொல்லுகிற அந்த ஆணை விழுந்தான் பதிவு, யானை காடு மாறு நேரம், வேட்டையாடலுக்கென வெட்டப்பட்ட குளம் பற்றிய இந்த விவரங்கள், அந்த விவரணங்கள் மிக முக்கியமானது. ஜெயபுரம் ஆணை விழுந்தான் பகுதிகளிலே காணப்படுகிற மரங்கள், அந்த பால மரம் தொடக்கம் மிகப்பெரிய அந்த வானலாவ வளர்ந்து நிற்கிற மரங்கள் பற்றிய விவரம், அசையும் இலைகள், வண்ணத்து பூச்சி, சிட்டுக்குருவி, ஒளி இறைக்கும் நிலவு, அற்புதமான வர்ணனை காட்சிகள் இந்த நாவல் முழுவதும் விரவி கிடக்கின்றன. உதாரணத்துக்கு 2 பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். வசந்த காலத்தில் 2 மணிப்புறாக்கள் எங்கள் பூவரச மரத்தின் மறைவில் காதல் கொள்ளும். பின்னர் அவை 2மாய் கூடுகளை கட்டும். கலவி கொண்டு முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொரிக்கும். தாய்ப்பறவை இரவு பகலாய் கண்விழித்து காவல் இருக்கும். பறவைகளின் வாழ்க்கை கூட மண்ணில் எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. மணிப்புறாக்களும் இல்லை, ஏன் நீயும் நானும் கூட அங்கில்லையே. இந்த விவரிப்பு, அந்த ஏக்கம், இந்த 2ம் கலந்த அந்த இடம் நெஞ்சை தொடுகிற இடம். அதே போல இன்னொரு இடத்திலே அடுத்த பக்கம் 44 வானத்து நிலவு எங்களை எட்டி பார்க்கும் அந்த மாலை பொழுதுகள் மனதுக்குள் ஏக்கத்தை உட்பவித்து விடுகின்றன. வானத்து நிலவையே விளக்காக கொண்டு எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தன. எங்களைப் போல்தான் பல குடும்பங்கள் நிலவின் தன்னொழியில் கூடியிருந்து கதை பேசுவார். பல அம்மாக்கள் களத்தில் நிற்கும் தம் பிள்ளைகளை எண்ணி உருகி கொண்டிருப்பார்கள், தவித்துக் கொண்டிருப்பார்கள். அசையும் நிலாக்கால நிழல்களை பார்த்து நாய்கள் ஓடி ஓடி குரைக்கும். நிலவு பொழுதுகளில் தெருவோரம் நுனிப்புல் மேய்ந்தபடி காளைகளும் பசுக்களும் கட்டற்று நகரும். கலவிகளும் நிகழும், ஆனால் அவை ஒழுக்கத்தை மீறுவதில்லை. கன்றுகள் பின்னால் ஓடி ஓடி நடக்கும் அழகு தனியானது. இறுதி நாட்களில் தெருக்களில் மனிதர்களைப் போலவே அவை போர் வடுக்களை தாங்கி செத்து கிடந்தன. இதுல எந்த சொல்ல நீக்கலாம், எந்த சொல்ல சேர்க்கலாம்? மிக செறிவான அதே நேரம் எளிமையான சொற்களாலே ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் இந்த காட்சிகளை எங்களுக்கு முன்னாலே தத்ரூபமாக கொண்டு நிறுத்துகிறார். இது அவருடைய மொழிக்கும் அவருடைய ஆளுமைக்கும் அவர் இயற்கை மீது கொண்டிருக்கின்ற, தேசத்தின் மீது கொண்டிருக்கிற 2ன் இணைவின் காரணமாக நிகழ்ந்த அந்த கூட்டு மனோநிலையின் வெளிப்பாடாகவும் இந்த காட்சி விவரிப்புகளை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எங்கள் தேசத்தின் பண்பாட்டின் பல்வேறு கூறுகளை அவர் இந்த நாவலிலே பேசுகிறார். சிறிய வசதியற்ற வீடுகள், இடம்பெயர்ந்து வசதியற்ற தரப்பால் கொட்டில்களுக்குள்ளே வாழுகிற மனிதர்கள், வந்தவர்களை வரவேற்கின்ற அந்த முறைமை, உணவு கொடுக்கின்ற முறைமை, தங்களிடம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த பண்பாட்டு சூழலை அவர் பதிவு செய்கிறார். அவர்களுடைய உணவு, இயற்கையோடு இணைந்த இறைச்சி, காய்கறி, அரிசி, நாச்சிக்குடா மீன்கள், ஜெயபுரத்தில் குருவித்தல பாகக்காய், நல்லெண்ணெயில் பொரித்த மரவள்ளி கிழங்கு பொரியலும் கைக்குத்தரிசியும், சொல்ற போதே வாயூரும். அப்படி நுணுக்கமாக அவர் அந்த உணவு செயல்முறையை, அதை எப்படி செய்கிறதுன்றது வரைக்கும் அவர் பேசுகிற அந்த முறைமைகள் மிக நுணுக்கமாக இந்த நாவல் முழுவதும் இருக்கும். அங்கே ஒரு பண்டமாற்று பொருளாதாரம் கூட நிகழ்ந்தது. அவர் ஒரு ஆள் இறைச்சியை கொடுப்பார், ஒரு ஆள் காய்கறியை கொடுப்பார், ஒரு ஆள் அரிசி இல்லாத அரிசியை கொடுப்பார், மீன் வச்சிருக்கிறவர் மீனை கொடுத்து அரிசியை வாங்குவார். இந்த ஒரு பண்டமாற்று பொருளாதாரம் யுத்த சூழலிலே மனிதர்களை எப்படி மனிதர்களாக வாழ வைத்தது என்பதற்கு அத்தாட்சி. இங்கே பெருமதியை தாண்டி அந்த பொருளின் முக்கியத்துவம் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. இறுதி யுத்தத்தில் ஓட்டோவை கொடுத்து தேங்காய் வாங்கிய கதை வரைக்கும் எங்கள் தேசத்தின் கதையாக இருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை நுணுக்கமாக மிக எளிமையாகவும் இவர் பதிவு செய்கிறார். அடுத்த மரபுரிமை தொடர்பான அவருடைய அவதானிப்பு, ஆவுரஞ்சிக்கல், இந்த மாடுகள் தண்ணி குடிக்கிற இடங்கள் பற்றி மகனுக்கு சொல்லுகிற சூழல்ல இந்த ஆவுரஞ்சிக்கல், சுமைதாங்கி, எங்கள்கிட்ட இருந்த சிறிய மடங்கள், திண்ணைகள், நீர்நிலைகள் பற்றிய விவரிப்புகளை கூறி நகர நாகரிகத்தினூடாக எப்படி இவை தங்களை இழந்து சென்று கொண்டிருக்கின்றன என்பதையும் அவர் பதிவிடுகிறார். அதே போல பக்கத்தில் இருக்கிற குழந்தை இயேசு தேவாலயத்தில் கேட்கிற அந்த பிரசங்கம், அர்த்தம் நிறைந்த, சிறுவர்களை பெரியவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற, வாழ்வை ஒரு அர்த்த புஷ்டி உள்ளதாக மாற்றுகின்ற அந்த பிரசங்கங்கள், அவை தருகின்ற பெருமானங்கள் என்பனவற்றையும் அவர் பதிவு செய்கிறார். அதே போல கூத்துக்கள், பாடல்கள் தொடர்பான கலை மரபுசார் விடயங்களும் இந்த நாவலிலே ஆங்காங்கே உரிய இடங்களில் மிக அழகாக பதிவு செய்யப்படுகின்றன.
அடுத்த கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். எதாலையும் சாதிக்க முடியாத ஒன்றை கல்வியால சாதிக்கலாம், நீ படி. மகனுக்கு அறிவுரை கூறுகிறார். மகன் வாசிப்பை தான் அவனுக்காக வாசித்து கதை சொன்ன காலம் போய் அவனுடைய வயது வருகிற போது அவனை வாசிக்க தூண்டுகின்ற செயல்களுக்கு உட்படுகிறவராக கதாசிரியர் மாறுகிறார். அப்ப அந்த வாசிப்பின் முக்கியத்துவம், வாசிக்க வேண்டிய நூல்கள், அவற்றினுடைய ஒரு பட்டியல், அது ரஷ்ய எழுத்தாளர்களிலிருந்து அண்மையிலே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள் வரை தன் மகனுக்கு அறிமுகம் செய்கின்ற அந்த தாயின் மனதை ஆதிலட்சுமி சிவகுமார் மிக நுணுக்கமாக பதிவு செய்கிறார். அதேவேளை போர்தின்ற வாழ்வை அவர் நாவல் முழுவதும் விரவி இருக்கிறார். வறுமை, வீடற்ற வீடு, ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் அப்பால் அந்த யுத்த சூழலிலும் நாங்கள் நாங்களாக இருந்தோம். எங்கள் அடையாளங்களை இழக்காதவர்களாக இருந்தோம். மகிழ்ச்சி எங்களோடு கூட இருந்தது. எங்களிடம் பொருள் இல்லை, பண்டம் இல்லை, ஏன் நிலம் கூட இல்லை. ஆனால் மகிழ்வும் சுதந்திரமும் எங்களிடம் இருந்தது. ஆனால் இன்று என்ற வினாவை அவர் எங்களுக்குள்ளே எழுப்பி நிற்கிறார். போகிற போக்கிலே அவர் பல்வேறு விடயங்களை இந்த நாவலிலே சொல்லிவிட்டு போகிறார். அது நேரடியான ஒரு பிரசாரமாக இல்லாமல் மிக நுணுக்கமாக வாசகனுடைய மனதிலே தொற்றக்கூடிய வகையில் சொல்லுகிறார். மாவீரர்களுடைய தியாகம், போராளிகளினுடைய அவலம் நிறைந்த அந்த வாழ்வு, அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய குடும்பங்களின் நிலை, போருக்கு தன் பிள்ளையை அனுப்பிவிட்டு காத்து கொண்டிருக்கிற தாய்மாரின் அந்த கனல் சுமக்கும் நெஞ்சங்கள் பற்றிய விவரிப்பு மிக ஆழமாக இந்த நாவலிலே பதிவு செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பொழுதுபட்டாலே விட்டு விட்டு வலிக்கிடாதே என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு தமிழ் சூழலில் படகோட்டிகளுக்கே சவால் விடக்கூடிய, பரம்பரை படகோட்டிகளுக்கே சவால் விடக்கூடிய கடலில் கடலாடிய பெண்களின் கதைகளை அவர் இந்த நாவலில் பதிவு செய்தார். இன்றைக்கு இந்த பிக் பாஸ்லே ஒரு பெண் தன்னை மீனவ பெண் என்று சமூக வலைத்தளத்திலே உருவாக்கி தான் முதலிலே கடலிலே போய் மீன்பிடித்த பெண் என்று பதிவு செய்து பிக் பாஸ்லே பங்கு பெற்றி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அதை பார்க்கிற போது ஒரு சிரிப்பு இருந்தது உள்ளுக்குள்ளே. எத்தனை பெண்கள் எங்களிடம்! கடலை அவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை, திமிங்கலங்களை பிடிக்க போனவர்கள், திமிங்கலங்களை தகர்த்தவர்கள், எத்தனையோ படகுகளையும் எத்தனையோ எதிரிகளையும் கொன்று குவித்தவர், கடலையே ஆடியவர்கள், கடலை வென்றவர்கள் எங்கள் பெண்கள், எங்கள் தேசத்தின் பெண்கள். அவர்களை இந்த நாவல் பதிவு செய்யும். இந்த நாவலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியங்களில் ஒன்றாக நான் அந்த பெண்கள் பற்றிய பதிவை பார்க்கிறேன். சிறுவர்களை இயக்கத்தில் சேர்க்காமை தொடர்பாக ஆதிலட்சுமி இங்கே பதிவு செய்கிறார். பல பேர் இதை வைத்தே இங்கே ஒரு வணிக பண்டமாக்கி இருக்கிறார் எங்கள் தேசத்தின் கதையை. அந்த கதை சொல்லியின் மகன் கலைமாறன் என்ற பெயரிலே தாய்க்கு ஒரு கடிதம் எழுதி, நான் தேசத்துக்காக போராடப் போகிறேன் என்று 15 வயதிலே சொல்லிவிட்டு போனா சேர்க்க மாட்டாங்கள் என்று சொன்னா, பிறகு அவன் போன போது போலீஸிலே காவல்துறையிலே போய், தமிழீழ காவல்துறையிலே போய் முறைப்பாடு செய்துவிட்டு தாய் வந்து அமைதியாக இருக்கிறார். 3ஆம் நாள் முகாம் பொறுப்பாளர் அழைக்கிறார். இவருக்கு வயதை கூட சொல்லிட்டார், அதெல்லாம் சேர்த்தனாங்க, நீங்க திருப்பி கூட்டிட்டு போங்க என்று சொல்லி. அந்த பதிவு இந்த தேசத்தின் உண்மை கதையை உலகத்துக்கு விரிக்கிறது. அடுத்தது மிக முக்கியமானது பிள்ளை வளர்ப்பு முறை. ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், இந்த நாவலை படிப்பவர்கள் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்பதை கதாரூபமாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறு பருவத்திலிருந்து ஒரு இலட்சியத்தை காட்டி ஒரு இலக்கை உடையவனாக தன் பிள்ளையை, அவன் கேட்கின்ற வினாக்களுக்கு விடை சொல்லக்கூடிய தாயாக தன்னை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு தாயாக அவர் வருகின்ற அந்த இடம் மிக முக்கியமான. ஏனெனில் சிறுவர்களின் உலகம் அபரிதமான, நாங்கள் காட்டுகிற உலகத்துள் இருந்துதான் காலூன்றித்தான் அவர்கள் தங்களுடைய உலகத்தை கட்டமைக்கிறார். அவர்களுடைய உலகத்தை நாங்கள் சுக்குநூறாக உடைத்து விடக்கூடாது. அவர்கள் கனவுகளுள் புகுந்து நாங்கள் விளையாடி விடக்கூடாது. அந்த சிறுவர்கள் எங்களிடம் நிறைந்த கேள்விகளை கேட்கிறார். ஆசிரியர்களிடம், பெற்றோர்களிடம், எல்லோரிடமும் எப்பொழுதும் கேள்விகளோடு அலைகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சிறுவன் கேள்வி கேட்கிறார். குதித்து குதித்து திரியும் நிலவை யாரும் பிடித்து வைக்க மாட்டார்களா? நட்சத்திரங்கள் ஏன் கஞ்சமிட்டுகின்றன? மேகங்கள் ஏன் மேலே இருக்கின்றன? அவற்றுக்கு மேலே என்ன இருக்கின்றது? பூமி சுழலும் போது விபத்து ஏற்படாதா? பறவைகள் ஏன் இறக்கைகளை உதிர்க்கின்றன? சேவலுக்கு குளிராதா? இப்படி அவன் பல கேள்விகளை கேட்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் நாய்க்கு சாக்கு கொண்டு போய் குளிரும் என்று போர்த்து விடுகிறான்.
இங்கே சிறுவன் தன் இயக்க நிலையில், அதாவது தன் செயற்பாட்டு நிலையுடையவனாக வளர்க்கப்படுகிறான். அவனுடைய கேள்விகளுக்கு விடை சொல்வதற்காக தாய் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாள். அதற்காக வாசிக்கிறாள். அவனுக்கு கதை சொல்வதற்காக வாசிக்கிறாள். தனக்காக வாசிக்கிறாள். அப்ப தன் நிலையை உயர்த்துவதனூடாக குழந்தையினுடைய அறிவுக்கு அவள் உணவளிக்க விரும்புகிறாள். வயிற்றுக்கு உணவளித்தல் அல்ல. தாயோடு அறுசுவை மட்டும் போவதில்லை. தந்தையோடு கல்வி போவோம் என்று சொன்னது புறநானூற்று பாட்டு. ஆனால் இன்றைய உலகத்தில் தாயும் தந்தையும் அறுசுவை கொடுப்பவர்களாக, அறிவுக்கு விருந்து கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் இன்றைய உலகிற்கு ஏற்ப எங்கள் குழந்தைகள் வளருவார். அப்ப அந்த சிறுவனுடைய அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற அற்புதமான ஒரு செயல்நிலையை இந்த கதை சொல்லி தாய் பொறுப்படுத்திக் கொள்கிறாள், கவனித்துக் கொள்கிறாள். தந்தை கடமைக்காக, தேசத்துக்காக போய்விட்டார். ஐயோ, அவர் விட்டுட்டு போட்டார் என்று அவரை எந்த குறையும் சொல்லவில்லை. தந்தையின் நிலையை தன் பிள்ளைக்கு சொல்லுகிறார். தேசத்தின் நிலையை தன் பிள்ளைக்கு சொல்லுகிறார். அதன் வழி தேசத்தின் நிலையையும், மொழியின் நிலையையும், இனத்தின் நிலையையும், உலகத்தின் நிலையையும் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உலக இலக்கியங்களை அவனுக்கு அறிமுகம் செய்கிறாள். கலையை அறிமுகம் செய்கிறாள். அவனுக்கு எது வருமோ அதை சொல்லிக் கொடுக்க முற்படுகிறாள். சிறுவர்களுடைய விளையாட்டு இந்த இதிலே வருகிறது. ஸ்போர்ட்ஸ் செய்கிறத விட கமுக மட்டையில குந்தி இருக்க ஊர் பிள்ளைகளை வரை இழுத்து கொண்டு திரிஞ்ச அந்த விளையாட்டு, ஜெயபுரமான விளந்தான் பகுதிகளில் நடந்த அந்த விளையாட்டை அவன் அதை கூக்குரலிட்டு பெருத்து சிரிக்கின்ற, வெடித்து சிரிக்கின்ற அந்த சிரிப்பை இந்த கதாசிரியர் பதிவு செய்கிறார். இங்கே கூடி விளையாடுகிற அந்த குழந்தைகளின் மனநிலை அப்படியே ஆனவிழுந்தானிலிருந்து உடையார்கட்டுக்கு போகிற போது அந்த நட்பு பிரிவு, உறவு பிரிவுக்குள்ள வருகிற அந்த குழந்தையினுடைய மன அவசம் மீள அந்த உடையார்கட்டு பகுதியில வாழ்ற பிள்ளைகளோடு அவன் ஒற்றத்துக்கு எடுத்துக்கொள்கிற காலம், ஒட்டிய பின் அவனுடைய வாழ்வு, அப்படி வாழுகிற ஒரு காலத்துல முறிந்த மரத்துல இருந்து ஏறி விளையாடுகிற போது ஒரு பிள்ளைக்கு ஏதோ கடித்து விட்டது, எறும்பு கடித்து விட்டது என்று நினைத்து விட்டால் அந்த குழந்தை இறந்து விட்டது. வெளியே போன தாய் திரும்பி வந்து பார்க்கிற போது குழந்தை இறந்து கிடக்கிறது. இந்த அவலங்கள், அவர்களுக்குள்ளே நடந்த வாழ்வியல் அனுபவங்கள், சிறுவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை கூட ஆதிலட்சுமி சிவகுமார் இந்த நாவலில் பதிவு செய்கிறார். இது நுணுக்கமான ஒரு தாயின் அனுபவ பகிர்வாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். தன்னுடைய அப்பா இந்த உந்துருளியில ஏறி செல்லுக அந்த மகன் அந்த விருப்பம், அதுல ஏறி குந்தி இருந்து முன்னால டேங்க்ல ஏறி இருந்து அந்த உந்துருளியில மேல ஏறி இருந்து ஏறி வருகிற அந்த சந்தோஷம், பேருந்து வீட்டை வந்தோடனே தாய தகப்பனுக்கு கிட்ட ஒட்ட விடாமல் 2 பேருக்கும் இடையில இடிச்சு புகுந்து அப்பாவோட தானே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த அந்த குழந்தையினுடைய மனோநிலை என்பன இந்த நாவலிலே அற்புதமாக பதிவு செய்யப்படுகின்றன. இந்த நாவலினுடைய மொழி உணர்வுகளால் பிசைந்து உருகி உருகி எழுதப்பட்ட மொழி. ஏனைய படைப்புகளையும் விட இந்த நாவலின் மொழி ஆதிலட்சுமி சிவகுமார்களுடைய ஏனைய படைப்புகளையும் விட இந்த நாவலின் மொழி கவித்துவ செழுமை மிக்க வர்ணனைகளால் ஆனது. யுத்த தேசத்தின் உவமைகள் நிறைந்து வழிகிறது. அது அவருடைய கவிதைகளிலும் சரி, சிறுகதைகளிலும் சரி, எப்பவுமே அவருடைய உவமை அந்த யுத்த தேசத்தின் அடையாளமா இருக்கிறத நாங்க நெடுகளும் பார்க்கலாம். இங்க சொல்றார், நிமிர்ந்து சாளரங்களின் வழி பார்த்தால் காவலரங்களைப் போல சூழ்ந்திருக்கும் கருமை போர்த்திய கூரான மலைகள். அந்த கூரான மலைகள் கூட அவருக்கு ஒரு காவலரின் போலத்தான் தெரிகிறது. ஏனெனில் எங்கள் வாழ்வு யுத்தத்தால் ஆனது. எங்களுக்கு தெரிந்தது எல்லாமே யுத்தம்தான். அந்த யுத்தத்தாலான வாழ்வு ஒரு உவமை என்பது அவருடைய சூழல், அவருடைய அறிவு, அவருடைய அனுபவத்தில் இருந்து பிறக்கிறது என்று சொல்லித்தான் இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுகிறார். அந்த உவமை சுதேசத்தில் பட்ட அவலங்களில் இருந்துதான் இவரிடம் பிறக்கிறது. உள்மன உந்துதலின் வழி வருதலின் இவருடைய மொழி கவித்துவ மொழியாக இருப்பதை சாத்தியமுடையதாக்குகிறது. இது மகனை விழித்து தாய் சொல்லும் கதையாக இருக்கிறது. பொருத்தமான மொழி இங்கே கையாளப்படுகிறது. சில உதாரணங்கள், வெளியே கொட்ட முடியாவிட்டாலும் உள்ளே திமிறிக் கொண்டிருக்கிறது அழுகையின் குரல். உள்ளே திமிறிக் கொண்டிருக்கிறது அழுகையின் கடல். குரல் என்று அது சாதாரணம். அழுகையின் கடல், கிளாலிக் கடல், சாக துணிந்தவர்களுக்கான பயண பாதை மகனே. உன்னை அவர்கள் பூவை போல மோந்து பார்த்தார்கள். இப்படி மிக அசாத்தியமான சொற்களை அவர் எங்களுக்கு தந்துவிட்டு போகிறார். காட்சி ரூபங்களை விவரிக்கிற போது அந்த காட்சி மெனக்கண் முன்னே வருகிறது. நாவல் இப்படித்தான் தொடங்குகிறது. இந்த வீட்டின் எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும்
உன்னுடைய அழகிய பூமுகத்தின் ஓவியம்தான் தெரியும். வீட்டின் கூடம் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும். கூடத்தின் முன்பக்க சுவர் பளிச்சென்றிருக்கும். வெள்ளை நிறம் கொண்ட நீளமான அந்த சுவரும் என்னைப் போலவே உன்னுடைய காலடி சத்தத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்குமோ என்னவோ. இந்த சுவரில் ஒரே ஒரு ஓவியத்தின் படத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. சுவரின் முடிவிடத்து மடிப்பில் பல்வேறு நூல்களை தாங்கிய நிலை பேழை. மற்றது இந்த தூய தமிழ் சொற்களை கையாள்றது. இதெல்லாம் இவர்கிட்ட நிறைய நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொரு இடத்தை சொல்றார், இந்த ஓவியத்தை அழகான பென்சிலில் ஓவியமாக வரைந்து சட்டமிட்டு அதனை என் சுவரில் மாட்டியிருக்கிறேன். இது என் கொடியில் முகை விரிந்த முட்காட்டுப்பூ. இந்த வரிதான் இந்த நாவலின் ஆதார சுருதி. இது என் கொடியில் முகை விரிந்த முட்காட்டுப்பூ. இதனை பார்க்கின்ற போதெல்லாம் என் மனதுக்குள் துக்கம் உருண்டு திரண்டு கண்களை நிறைக்கும். கடுங்காற்றில் எழுந்து கரை நோக்கி திரண்டு வரும் பேரலையாய் என்னுள் ஏதோ பொங்கி எழும். அவர் சொல்லுகிற அந்த இடங்கள், அந்த மொழி அப்படியே அதை எங்களுக்குள் கவின் நிலைப்படுத்துகிறது. அதை கொண்டு வந்து கவியச் செய்கிறது. மிக 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 அனாயாசமாக அவர் செய்துவிட்டு போகிறார். இது இந்த மொழி நாவல் முழுவதும் விரவி வருகிறது. பொருத்தமான இடங்களில பாடல்களை கையாள்றார். கிளாரியில போயேக்க கடவுளே என்ன படைச்சான் இந்த தண்ணீரில் மிதக்கத்தான் அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு இருக்கு. அதை அவ அழகா கையாள்றா. அதே மாதிரி மகாகவியினுடைய சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று தீரும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். பாரதி பாடிய பாடல்கள், வைரமுத்துவினுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் பற்றிய குறிப்பு என பல பெருமை மிக்க படைப்பாளிகளை தமிழுக்கு அவர் அறிமுகம் செய்கிறார். குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்கிறார். தாய் நிலத்து பாடல்களையும் இடம் கருதி பொருத்தமாக அவர் கையாண்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அந்த அடிப்படையில் இந்த நாவல் இறுதியில ஏனைய நாவல்கள் கொண்டிருக்காத ஒரு பண்பை கொண்டு முடிகிறது. அது அவருடைய கவிதைகள். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவனை யாரும் அறியாதிருங்கள். என்னுள் வலித்திருக்கும் அந்த பெயரை ஒவ்வொரு கணமும் உச்சரித்திருக்கிறேன் நான். அந்த பெயரை எவரும் அறியாதிருங்கள். ஒரு நிலவொளி நாளில் என் கைகளை பற்றி அவன் ஒரு சத்தியம் வாங்கிச் சென்றான். அந்த நம்பிக்கையை நான் மீறாதிருப்பேனாக. ஆண்டுகளின் அலைக்கழிப்பில் மூப்படைந்த முதுமையில் அவனை நாடி நிற்கிறது என் மூச்சு. சிரிக்கும் அவனின் கண்களை, சற்றே மிதப்பான அவனின் கூர்மையான நாசியை, காற்றில் சிறகடிக்கும் அவனின் நெற்றி மயிர் கற்றையை. ஐயோ, எல்லாவற்றையும் தொலைத்தேனானான். நடுங்கித் தொலைகிறது என் நெஞ்சக்கூடு. இறுதி நாளொன்றின் அவசர பொழுதில், ஏதுமற்றிருந்த கையறு நாளில், அவனின் ஒட்டிய வயிற்றை என் கண்ணீரால் நிரப்பிய அவலத்தை எப்படி சொல்வேன்? கூரான அம்பொன்றின் கொடுங்காயமாக அவனின் நினைவெனக்குள் நிலைத்திருக்கிறது. காற்று அள்ளி வருமா அல்லது கடல் அள்ளி வருமா? ஏதும் புரியாமல் குழப்பங்களுடன் காலநதி கடந்து செல்கிறது. ஏதோ ஒரு வார்த்தைக்கான ஏக்கங்களுடன் யாரும் அறியாமல் அவனின் பெயரை உச்சரித்து பார்க்கிறேன் எனக்குள். எந்த பெயர்களுக்குள்ளும் அவனின் பெயர் இல்லாமல் இருக்கிறது. அதுவே ஒரு கணம் ஆறுதல் அளிப்பதாகவும் அடுத்த கணமே அச்சமூட்டுவதாகவும் ஆகிவிடுகிறது. காதலிக்கு கவிதை வரையும் வயதில் அவன் வரைந்து சென்ற கவிதையை எப்படி வெளியிடுவேன்? கனத்த இரவுகளெல்லாம் கடந்து போய்க் கொண்டிருக்கின்றன. கன்னங்களில் ஒட்டிய அவனின் முத்தத்தையும் கைகளில் நிறைந்த அவனது சத்தியத்தையும் புத்தியபடி காத்திருக்கிறேன் நான். இது உள்ளார்ந்த சொற்களின் வழி ஒழுகிய ஒரு சிறந்த கவிதை, ஒரு படைப்பு. ஈழத்து வன்னி நிலத்திலே வாழ்ந்த இறுதி சொந்தங்கள் அத்தனை பேரினதும் அத்தனை தாய்மார்களினதும் குரல், கூட்டுக்குரலாக இந்த கவிதை, இந்த நாவலின் முத்தாய்ப்பாக அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாக இது படித்த மத்தியதர ஈழத்து தமிழச்சி ஒருத்தி தன் மகனுக்கு சொல்லும் கதை. உணவோடு அறிவும் தேச உணர்வும் ஊட்டி வளர்த்து தேசத்திற்காகி போன மகனை நினைந்து பெருமையோடு கசிந்துருகி நிற்கும் முதுமை தாயின் கதை. இது தாய் நிலத்தின் கதை. தன் தேசத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு புதிதொரு நிலத்தில் பதியம் வைக்கப்பட்ட
கையறு நிலையுற்ற மனிதர்களின் கதை. அவசங்களும் சொல்லொணாத வலிகளும் நிறைந்த மனித மனங்களின் வெளிப்பாடு இந்த நாவல். தெரிந்தே தொலைக்கப்பட்ட வாழ்வை, திட்டமிட்டு சிதைக்கப்பட்ட வாழ்வை இந்த படைப்பு ஆவணப்படுத்துகிறது. தேசத்தை நினைந்துருகி அடுத்த தலைமுறைக்கு கதையாக்கி ஈழத் தமிழர் வாழ்வு கையளிப்பு செய்யப்படுகிறது இந்த நாவல் மூலம். வடுக்களாகி போன வாழ்வியல் கோலங்களை மனதில் சுமந்து வாழும் மனிதர்களின் அசை போடலாக ஆதிலட்சுமியின் முக்காட்டுப்பூ அமைகிறது. முட்கள் நிறைந்ததாயினும் மலரின் சிரிப்பில் எல்லாம் மறந்து வாழ எத்தனித்தலே உயிரியின் செயல் என்பதை இந்த நாவல் எடுத்துரைக்கிறது. தாய்மையின் அன்பின் மனப்பதிவு இந்த நாவல் ஆவணமாக, கையளிப்பாக, பெற்றாருக்கு ஒரு அறிவுரைப்பு வழிகாட்டியாக, தேசத்தின் வரலாறாக, தமிழரின் வாழ்வியல் சொற்சித்திரமாக, மானுடவியல், இனவியல், சமூகவியல், வரலாற்றியல் தளங்களை தன்னகத்தே கொண்ட தமிழர் வாழ்வாக அமைந்திருப்பதனால் எங்கள் வாழ்வில், எங்கள் இலக்கிய வரலாற்றில் இந்த நாவலுக்கு தனியிடம் உண்டு. நன்றி, வணக்கம். அருமை. நன்றி கலாநிதி தீனா செல்வமரன் அவர்களே. உங்களுக்கு பைந்தமிழ் சாரல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதே உண்மையிலேயே எல்லோருடைய இதயங்களையும் இது ஆட்டியிருக்கும் ஒரு உண்மை கதையின் சம்பவமாகவே நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னது போல இந்த பலாலி அனுபவம் எனக்கு உண்டு. ஹார்லி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்திலே ஆபரேஷன் லிபரேஷன் கொப்பே கடுவா அவர்களால் நிகழ்த்தப்பட்ட போது அங்கிருந்து தப்பி சென்று யாழ்ப்பாணம் சென்று இந்த கிளாலி ஊடாக பயணித்தவன் நான். அது மட்டுமல்ல, இந்த போர்க்காலத்திலே குறிப்பாக இறுதியிலே எனது குடும்பத்திலே 2 பேர் இழந்திருக்கிறோம். வள்ளிமனம் என்ற இடத்திலே இழந்திருக்கிறோம். அது பட்ட அனுபவங்கள் இப்பொழுது அலைப்புறைகளாக இங்கே எத்தனையோ பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அடிப்படையிலே இந்த கதை ஒரு கால இலக்கியம், ஒரு காலத்தின் கண்ணாடியாக பதிவு பெறுகிறது. என்னுடைய கருத்துக்களுக்கு அப்பால் உங்களை இந்த பேச்சாளராக இங்கே அழைக்கப்பட்ட போது, இந்த பதிவு வெளியிலே சென்ற போது, வித்யா அபிவிருத்தி சங்கத்திலே அந்த பாடசாலையில் படித்த ஒரு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தின் நண்பி, அவர் உங்களுடைய மகள் என்று நினைக்கிறேன், யார் ஒரு பதிவு செய்வார், அவர் அதிலே நண்பராக இருக்கிறார், நண்பியாக இருக்கிறார். அவர் சொன்னார், கலாநிதி செல்வமனோகரன் அவருடைய ப்ரோக்ராம் முடிந்து விட்டதா என அடித்து கேட்டார். இல்லை, முடியவில்லை, இந்த இன்று நடக்க இருக்கிறது என்று அவர் சொன்னார். அவர் அருமையாக பேசுவார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போது உங்களுக்கே மெய் சிலிக்கும். அவர் அந்த சங்கத்திலே அவர் செயலாளராக இருந்தவர். சோபா அவர்களையோடு அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய பெயர் அனுஷியா நவரத்னம் சாமி, உங்களுக்கு தெரிந்திருக்கும். நன்றி. பைந்தமிழ் சார்பிலே எனக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறும். அருமையான, மிகவும் திறமையான, நீங்கள் எல்லாவற்றையும் எழுதுகிற போது நான் இதிலே குறிப்பிடுத்திக் கொண்டிருந்தேன். இதை எப்படி எழுதி, எந்த வகையில் எழுதியிருக்கிறார், எப்படி எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிடுகிற போன்று திறமையாக இருந்தது. அருமை. என்னுடைய கருத்துக்கு அப்பால் இங்கே பலர் கருத்து தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொருவராக இங்கே அழைக்க இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு, எல்லோருடைய கருத்துக்களுக்கும் பின்பால் ஆசிரியர், இந்த நூலாசிரியர் திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் அவருடைய ஏற்புரையை இறுதியாக கேட்போம். சரி, முதலாவதாக நீண்ட நேரமாக நம்மோடு காத்திருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து, அங்கே அவர்களுக்கு இப்போது நேரம் இரவு சாமமாகிறது, எங்களோடு காத்திருக்கின்ற மூத்த எழுத்தாளர் மண்ணின் மகள் திரு தாமரை செல்வி அவர்களை அன்போடு இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு உண்மையில எனக்கு இப்ப கதைக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏனென்றால் அந்த நாவலை நான் வாசிச்சு முடித்த உடனே நான் இத்தனையோ கதைகள்ல எழுதியிருப்பேன். இந்த உறைந்து போதல் என்ற ஒரு அந்த உணர்வை அன்றைக்கு நான் அந்த புத்தகம் வாசித்து முடிந்த உடனே நான் உணர்ந்தேன். இன்றைக்கு இன்றைய பேச்சிலும் பேராசிரியர் செல்வமனோகரன் அவர்கள் பேசிய பேச்சிலையும் நான் இந்த வாசித்து கொண்டு போய் எந்தெந்த உணர்வுகளை நான் அனுபவித்து வாசித்தேனோ அதே உணர்வுகளை அவருடைய பேச்சு நடந்து கொண்டு போயிருக்க அதனுடைய நானும்
பயணம் செய்து கொண்டு இருந்தது போன்ற ஒரு உணர்வு எனக்கு தந்தது. அற்புதமான அருமையான பேச்சு. அந்த எப்படியெல்லாம் அவர் அதை உள்வாங்கி அதை வெளியில சொல்கிறாரோ அவ்வளவையும் எங்களோட மனசுக்குள்ளேயும் அதை கடத்தி இருக்கிறார். உண்மையில அவருக்கு என்னுடைய வணக்கமும் பாராட்டுகளும். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த பைந்தமிச்சாரலுக்கு நான் உண்மையில முதல் நன்றி சொல்ல வேண்டும். பவானியும் ராஜ்குராஜ் அவர்களும் அருமையாக ஒவ்வொரு மாசமும் இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற புத்தகங்களும் சரி, அவர்கள் செய்ய தீர்மானிக்கின்ற போது அவர்கள் தேர்ந்தெடுக்கிற புத்தகங்களும் அந்த மாதிரி நம்ம அருமையான புத்தகங்களாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதற்காக அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். இந்த நாவலை பற்றி இவ்வளவு தூரம் பேசின பிறகு அதை பற்றி மேலும் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளவும் அருமையா சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், ஒரு தாயின் உணர்வையும் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கும் இருக்கிற அந்த உணர்வை கடந்தது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நானும் அதுக்குள்ளேயே அவர்களோடையே பயணம் செய்தது போன்று இருந்தது. ஏனென்றால் அந்த வன்னி மண்ணின் தெருக்கள், அவர் எழுதிய அந்த காடுகள், கழனிகள், அந்த புழுதி மண்ணும், அந்த மனிதர்கள், அவர்கள் அத்தனை பேரோடையும் நானும் பயணம் செய்து இருக்கிறேன், நானும் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை நாங்கள் மறுபடி அந்த நாவலில் நான் வாசிக்க மறுபடி வாழ்ந்தேன். அப்படி ஒரு அற்புதமான உணர்வை தந்த நாவல். நிச்சயம் இந்த போர்க்காலத்தின் பின்னர் வந்த ஒரு நாவல்களுக்குள்ள ஒரு குறிப்பிடத்தக்க நாவல் என்று நான் முற்காட்டுக்கு சொல்லுவேன். அதை எழுதிய ஆதிலட்சுமி, உண்மையில ஆதிலட்சுமி எவ்வளவு பாராட்டினாலும் தகும். உண்மையில பாராட்டுக்கள் ஆதி. நீங்க இன்னும் நிறைய எழுதுங்கோ. இன்னும் இதே மாதிரியான காலத்தின் பதிவு அவசியம். எங்களுடைய காலத்தை நாங்கள் தான் எழுதி கடக்க வேண்டும். எங்களுடைய எழுத்து, எங்களுடைய மண்ணின் வரலாறு பதிவதற்காக நாங்கள் பதிவதற்காக எங்கள் எழுத்தை பயன்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமரைச்செல்வி அவர்களே. நேரத்தை பொருட்படுத்தாமல் நீண்ட நேரமாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியில கருத்துரை வழங்கினமைக்குமாக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து எல்லோரும் நீங்கள் உங்களுடைய கை சமிக்கைகளை காட்ட முடியுமானால் காட்டிக்கொள்ளுங்கள். ஒருவராக அழைக்க இருக்கிறேன். இங்கே சமிக்கையிலே காத்திருக்கின்றார் திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்கள். வணக்கம். 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 மிக ஒரு அருமையான, இதுவரை காலத்திலே எனக்கு தெரிந்த ஆதிலட்சுமி ஒரு கவிஞர். நாங்கள் பல கவிதை தொடர்பான நிகழ்ச்சிகளிலே சந்தித்திருக்கின்றோம். நான் பிரித்தானியாவிலே வாழ்வோன். அப்படிப்பட்ட ஆதிலட்சுமியை ஒரு நாவல் எழுத்தாளராக இப்பொழுது மிக சிறப்பாக செல்வமனோகரன் அவர்கள் இதைவிட திறமையாக ஒருவர் அதனை விமர்சிக்க முடியாது. அவ்வளவு செழுமையாக அவர் அதனை செய்திருந்தார். இந்த ஆதிலட்சுமி அவர்களுடைய அவரே கூறியிருந்தார், ஒரு கவிதை ஒழுக்கு, ஒரு கவிதை நடை அதிலே இருப்பதாக. அதன் காரணமே அவர் ஒரு கவிஞர் என்பது. அடுத்ததாக அந்த தன்மை பாணியிலே கதையை படற்கையிலே எழுதாமல் தன்மையிலே எழுதுவது காரணம், அவரே அந்த அனுபவத்திலே ஊறி திளைத்தவர். அப்படிப்பட்டவர் அப்படித்தான் எழுத வேண்டும். ஏனென்றால் பல எழுத்தாளர்கள் நாங்கள் எழுதுகின்ற பொழுது பார்ப்பதை எழுதுபவர்கள், ஆனால் இவரோ தான் அனுபவித்ததை எழுதுகின்றார். ஆகவே அது தன்மையிலே தான் இருக்க வேண்டும் என்று கூறி நான் அதிக நேரத்தை எடுக்கவில்லை. மிக அருமையான ஒரு நாவலை அவர் படைத்திருக்கின்றார். அதுவும் அந்த செல்வமனோகரன் அவர்களுடைய அந்த வரிகளிலே சொல்ல போனால், போர் சென்ற ஒரு வாழ்வு, அந்த வாழ்வை அவர் சித்தரித்திருக்கின்றார். அதற்கு அவருடைய அந்த அந்த முயற்சிக்கு மிகுந்த பாராட்டுக்களையும், அவர் தொடர்ந்தும் இவ்வாறான எங்கள் வரலாற்றை இப்படி நாவலாக எங்களுக்கு தொகுத்து தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த வாய்ப்புக்கும் நன்றி. வணக்கம். நன்றி திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து அஜந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதல்ல ஆதிலட்சுமி சிவகுமார் அக்காக்கும் செல்வமனோகரன் சாருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துரையை இங்கே அவர் முன்வைத்திருந்தார். அண்மை காலமாக செல்வமனோகரன் சாரனுடைய பல கருத்துரைகளை கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள்
மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாவலை பொறுத்தவரையிலே நான் சொற்கொப்பியாக ஆரம்பத்திலே நான் கதைக்கிறது கேட்குதா? கேக்குது, சொல்லுங்கள். ஓகே. நான் இதை சொற்கொப்பியாக அக்கா அனுப்பிய பொழுது வாசித்திருக்கிறேன். அதிலே 3 இடங்கள் மிகுந்த வேதனைக்குரிய இடங்களாக மாறுகின்றது. அதனை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அது அக்காவுக்கு தெரியும் ஏனென்றது. ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தன்னுடைய பிள்ளையினுடைய திறன்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தாய் எப்படியான ஒரு கற்பனைக்குள்ளே மூழ்குகின்றார். அவருடைய ஓவிய திறமையை பார்த்து புகழேந்தியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுதெல்லாம் அதை வைத்துக்கொண்டு அவர் எப்படி தன்னுடைய மகன் அந்த துறையிலே மிளிரப் போகின்றார் என்ற கனவுகள் எல்லாம் எப்படி அவர் தனக்குள்ளே உருவாக்கி கொள்கின்றார், அது பின்பு எப்படி சிதைந்து போகின்றது என்பதை பற்றி எல்லாம் அதிலே அவர் எழுதியிருப்பார். நான் முல்லைத்தீவிலே ஒரு 450 இந்த காணாமல் போன குடும்பங்களோடு ஒரு சர்வதேச செஞ்சிலுவை குழு ICRC-னுடைய திட்டத்தில் பணியாற்றி இருக்கிறேன். அதில் நான் அவர்களுடைய உணர்வுகள் என்ன, உளவியல் சார்ந்த உணர்வுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்ற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நாங்கள் சில பணிகளை செய்திருந்தோம், ஆய்வுகளை செய்திருந்தோம். இந்த நூலை வாசிக்க எனக்கு உண்மையில ஒரு மீள்பார்வையாக இருந்தது. இந்த ஆதிலட்சுமி அக்காக்குள்ள அந்த உணர்வுகளில் இவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த உணர்வுகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த நாவலுக்குள்ளால என்று பார்க்கக்குள்ள பெரும்பாலான உணர்வுகள் குற்ற உணர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு விதமான என்ன ஒரு கையறு நிலை, இவ்வாறு பல விடயங்கள் அதுக்குள்ள நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ செல்வமேனவரன் சொன்னது மாதிரி தான், இது தனியே ஒரு ஆதிலட்சுமி அக்காவினுடைய கதை மட்டுமல்ல, இது ஈழத்தமிழர்களுடைய பலருடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஆவணமாக இது இருக்குது. கொழும்புல ஒரு சர்வதேச ஒரு நிகழ்வு ஒன்று, அதாவது சர்வதேச ரீதியில பணியாற்றிய UN ஏஜென்சியோட ஒரு கூட்டம், அதாவது அவர்களுடைய ஒரு சேனல் டிஸ்கஷன் உண்டு, பேனல் டிஸ்கஷன் உண்டு போனது. அதில் 300 பேர் வரையில அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆக 4 தமிழர்கள் தான் அழைக்கப்பட்டார்கள். அதில் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ப்ரொஃபசர் தயா சோமசுந்தரத்தின் ஊடாக. அதனுடைய தலைப்பை காணாமல் போனோருக்கு அரசாங்கம் பொறுப்பு கூறியிருக்கிறதா இல்லையா என்றதான் தலைப்பு. ஆனால் அதிலே வந்தவர்கள் 300 பேர்ல 4 பேர் தான் தமிழர்கள். எனவே எப்படி எங்களுடைய குரல்கள் அங்கே மழுங்கடிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மிக உறுதியாக எங்களுடைய பிரச்சனையை அணுகி அதை மிகச் சிறப்பாக அவர்கள் அதிலே பிரசன்ட் பண்ணியிருந்தார்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள். ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த எங்களுடைய குரல்கள் அப்பொழுது அடக்கப்பட்ட பொழுதிலும் ஆதிலட்சுமி அக்கா போன்ற இவர்களுடைய இந்த நூல்கள் கண்டிப்பாக அந்த உண்மைகளை உடத்து சொல்லக்கூடிய ஒரு ஆவண பதிவாக இது காணப்படுகின்றது. இது மொழிபெயர்ப்பு செய்து சிங்கள மக்கள் மத்தியிலே செல்கின்ற பொழுது பல புரிதல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றது என்னுடைய ஒரு அவா. ஏனென்றால் செல்வமேனவன் சார் புத்தகத்தை பற்றி பேசியது பிறகு நான் புத்தகத்துக்கு கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றேன். எனவே அந்த அடுத்த கட்டமாக இவை ஒரு மொழிபெயர்ப்பு செய்து மற்றவர்களுடைய மனநிலையிலே உண்மையாக நாங்கள் படுகின்ற துன்பம், நான் பல இடங்கள்ல சிங்கள நண்பர்களோட முரண்பட்ட இடங்கள் தான், எதுக்கெடுத்தாலும் தமிழர்கள் போராடுகின்றனர், எதற்கெடுத்தாலும் காணாமல் போனவர் பற்றி கதைக்கிறார்கள், சிங்கள இராணுவத்திலும் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த பொறுப்பு கூறல் எங்கு விலக்கப்படுகின்றதோ அங்கு எங்களுடைய வலி இன்னும் மேலெழுகிறது என்பதுதான் உண்மை. அப்ப ஆதிலட்சுமி அக்கா எங்கெங்கு இந்த தாழ்ந்து போகின்றாவோ அங்கெல்லாம் தன்னைத்தானே மீட்டு வெளியே கொண்டு வருகின்ற பல உத்திகளை இந்த நாவலுக்குள்ள நாங்கள் பார்க்கக்கூடியவர். எங்கெல்லாம் உடைந்து போறோம் அந்த இடத்தில் அடுத்த பந்தியில் அவர் அதை விட்டு தான் வெளியே வருவதற்கான முனைப்பு மிக அழகாக நான் அதை ரசித்தேன். எப்படி அதை அவளை எழுத முடிஞ்சது, எப்படி அதை செய்ய முடிஞ்சது. எனக்கு ஒரு 3 முறை நான் அந்த நூலை மூடி வச்சுட்டு தான் வாசிச்சு முடித்தேன். அந்த இடத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைத்தான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தபடியால் அது லட்சியமாக சொன்னான், எனக்கு அதை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் மிக ஆழமான அந்த இடங்கள் என்ன மிகவும் பாதிச்சது. நான் அதுக்கு அங்கால வாசிக்க முடியாமல் நிப்பாட்டி திருப்பி வாசிச்சது என்ற நிறைய எங்களோட சொந்த அனுபவங்களும் அதுக்குள்ள கலந்தது. அக்கா தன்னை படத்தை கீறித்தர சொல்லும் போது நான் கீறி கொடுத்தேன்னா அதுக்கு பின்னுக்கு என்ன இருந்தது என்ற உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் இதை வாசிக்க எனக்கு சரியான கவலையா இருந்தது. அந்த அவருடைய மகன் ஒரு ஓவியர், அவன் அந்த தீபநதியினுடைய சிறப்பிதழுக்கு நான் அக்காண்ட படத்தை கீறி கொடுத்தனான். அதுல முதலாவது பக்கத்துல போடப்பட்டது. இப்ப எனக்கு அது உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதுக்கு பின்னுக்கு அவன் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும். அந்த மகன் ஒரு ஓவியர், அவர் புகழேந்தியினுடைய புகழ்பெற்ற இந்திய ஓவியர்கிட்ட எப்படி ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார், அவருடைய ஓவிய காட்சிகளுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். சார் சொன்னது மாதிரி தான் அது எப்படி பிள்ளைய வளர்க்கணும்ன்றதுல மிக ஒரு அழகான ஒரு
நினைக்கிறேன் ஒரு மேனுவல் மாதிரி தான். ஒரு நாவலுக்குள்ளால இருந்து நாங்கள் ஒரு மேனுவல் எடுக்கலாம், ஒரு குட் பேரண்டிங் என்றா என்னன்றதை பற்றி. அப்ப அப்படி இருந்தது அவரோட கனவுகள். சின்ன வயசுல இருந்து எப்படி அவர் வளர்ந்திருக்கிறார், எப்படி அந்த கனவுகள் அவ ஊட்டி இருக்கிறான்றது. எனவே நன்றி ஆதிலட்சுமி அக்காக்கும் செல்வமனோரன் சாருக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய பைந்தமிழ்ச்சாரல் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நூல் இன்னும் பல மொழிகளிலே வர வேண்டும் என்றது என்னுடைய ஒரு மிகுந்த அவா. நாங்கள் போன இடங்களில் கதைக்க முடியாமல் போன பல விடயங்களை இந்த கதை சொல்லி செல்லும் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்களுக்கா. நன்றி திரு ஆன அஜந்தன் அவர்களே, உங்களுடைய அருமையான கருத்துக்கு நன்றி. இங்கே நீங்கள் சொன்ன கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி மேலும் செல்ல வேண்டும் என மற்றும் அதோடு உங்களுடைய உடல்நலம் நலம் பெற இறையருள் வேண்டுகிறோம். சரி, அடுத்ததாக இங்கே கருத்து யாராவது இருக்கிறீர்களா? வணக்கம். இங்கே திருமதி குணாலினி தயானந்தன் அவர்கள், வணக்கம். காந்தன் புஷ்பகாந்தன் அவர்கள் கையெழுத்தினார்கள். வணக்கம் திரு புஷ்பகாந்தன் அவர்கள், நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். இதுல கையெழுத்தினது. அடுத்ததாக விமல் பெரம் அவர்கள் இப்போ இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமதி விமல் பெரம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாவலை படித்து முடித்ததும் என்ற மன உணர்வுகளை எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு தாயின் பாசம், பிரிந்த மகன் மீதோட ஏக்கம், தவிப்பு, துடிப்பு கதை முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த தாய் மகனின் கதைகளுக்கு இடையில போர்க்காலத்துங்களில் நடந்த இடப்பெயர்களையும் துன்பம் துயரங்களையும் நடந்த கொடுமைகளையும் எல்லாவற்றையும் கதாசிரியர் தன் எழுத்துல கொட்டி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேணும். நாங்களும் அந்த நேரத்துல பட்ட துன்பம், அந்த நேரங்களில் நாங்களும் அங்கே இருந்த நாங்கள் அந்த நேரத்துல நாங்கள் பட்ட துன்பங்கள்லாம் எங்களுக்கு நினைவுக்கு வந்து போகிறது. இப்படி ஏங்கி எதிர்பார்த்து தாய்மார் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். முடிவில் அந்த காத்திருக்கிறேன் நான் என்று சொல்லி முடிச்ச அந்த வரிகள் உண்மையில கண் கலங்கிட்டுது. அவ்வளவுக்கு உணர்வு பூர்வமாக அவள் எழுதி இருக்கிறார். இது ஒரு வரலாற்று நாவல் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அவருக்கு எனது பாராட்டுகள். மற்றது இந்த விமர்சனத்தை அருமையாக உணர்வோடு விமர்சனம் செய்த செல்வமனோகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்த பவானி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ராஜ்குலராஜ் அவர்களுக்கும், இந்த நூலை அருமையாக எழுதி எங்களுக்கெல்லாம் தந்த ஆதிலட்சுமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி விமல் பெரம் அவர்களே. உங்களுடைய நூலினுடைய வெளியீட்டில் கடந்த வாரம் நான் கலந்து கொண்ட வாய்ப்பு ஏற்பட்டது. அடுத்த நிகழ்வாக பைந்தமிழ்ச்சாரல் இரு நூல்களை திறனாய்வு செய்கிறது. இந்த இரு நூல்களில் இவருடைய நூலும், அதாவது திருமதி விமல் பெரம் அவர்களுடைய நூலும், அடுத்த நூலாக எழுத்தாளர் சியாமளா யோகேஸ்வரன் எழுதிய மெல்லிழைகள் நாவலும், இவர் விமல் பெரம் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு தீதும் நன்றும் என்ற அந்த நூலும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கொழும்பில் இருந்து தான் நான் தொகுத்து வழங்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 15ஆம் தேதி கொழும்பு இலங்கை நோக்கிய பயணம் இருக்கிறது. எனவே இதில் காத்திருக்கின்றவர்களும் மற்றவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இந்த தருணத்திலே கூறி வைக்க விரும்புகிறோம். நன்றி திருமதி விமல் பெரம் அவர்களே. அடுத்ததாக கருத்துரைப்பதற்கு முன்பு இங்கே சில பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. டாக்டர் செல்வரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார், மிக மிக அருமையான ஆய்வுரை என்று. அதற்கு பின்பாக சிவதர்சினி ராகவன் அவர்கள், வணக்கம், மிக சிறப்பான நூல், ஆய்வு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஆனா யோகேஷ் ராஜா அவர்கள், நான் நாவலை இன்னும் படிக்கவில்லை, ஆயினும் செல்வமரகனின் ஆய்வு நாவலை தெளிவாக அறிமுகப்படுத்தி சிறப்பான அம்சங்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு கடத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம், கருத்து சொல்ல இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். முதலாவதாக பைந்தமிழ்ச்சாரலில் ஒரு மிக சிறந்த எழுத்தாளரின் நூலையும் அதே போல் ஒரு சிறந்த திறனாய்வாளரையும் தெரிவு செய்து எமக்காக தந்தமைக்காக முதலிலே பைந்தமிழ்ச்சாரலுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையில் ஈழத்து இலக்கியம் என்று பார்க்கின்ற போது அல்லது தமிழ் தேசத்து இலக்கியம் என்று பார்க்கின்ற போது எப்போதுமே சிறகுகள் கட்டி பறப்பதில்லை.
யதார்த்தத்தை பேசும், யதார்த்தத்துக்குள்ளிருந்தே தன்னுடைய வலிகளையும் வலியின் சுமைகளையுமே சுமந்து அது கவிதைகளாக இருக்கலாம், அல்லது சிறுகதைகளாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், வரலாம். இது ஏனெனில் இங்கே எழுத்த என்பது எமக்குள் ஊறி எமக்குள் இருக்கின்ற வலிகளையும் துயரங்களையும் பட்ட அவலங்களையும் வெளிக்கொணர்வதையே எப்போதும் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நாவல் சாட்சியாக அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த நூலை இதுவரை நான் வாசிக்கவில்லை. ஆனால் இதை உடனே வாசித்து விட வேண்டும் என்ற ஒரு தூண்டலை, ஒரு மிகவும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது டாக்டர் செல்வ மனோகரன் அவருடைய மிக அருமையான திறனாய்வு. குறிப்பாக இந்த நூலை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காவிட்டாலும் கூட இவருடைய திறனாய்வின் ஊடாக நான் அறிந்து கொண்டேன் இந்த நூல் எந்த அளவுக்கு இந்த நாவலிலே எங்களுடைய வலிகளும் வலியின் பாரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு ஒரு பயனுள்ள வரலாற்றிலே மிகவும் பேசப்பட வேண்டிய நூலாக இருப்பதோடு, முன்னரே இங்கே நண்பர் திரு அஜந்தன் குறிப்பிட்டதை போல இது தமிழ் மக்களுடைய அவலங்கள் வலிகளை சொன்னாலும் கூட இந்த வலிகளும் இதனுடைய அவலங்களும் இன்னும் கூட இதை உணர வேண்டியவர்கள் உணரவில்லை என்பது எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவலை. எனவே இந்த இவ்வாறான நாவல்கள் நிச்சயமாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட எம்முடைய வலிகள், நாங்கள் பற்ற அவலங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்கள் மத்தியில் எமது உணர்வுகளும் நாங்கள் பட்ட அந்த உணர்வுகளுடைய வலிகளும் அவர்களை உணர வைப்பதற்கு இவ்வாறான பயன்மிக்க மிக ஆழமான நாவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன். நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. உண்மையில் நான் மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விடயம், ஒரு திறனாய்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த திறனாய்வாக இந்த திறனாய்வு அமைந்திருந்தது. அதற்காக நான் விசேலமாக நான் திறனாய்வாளர் கலாநிதி செல்வ மனோகரன் அவர்களுக்கு நான் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தொடர்ச்சியாக பைந்தமிழ் சாரல்களை வர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறேன். அதே போல் எழுத்தாளர் ஆதிலட்சுமி அவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர எழுத்தை இன்னும் வாசிக்க கிடைக்கவில்லை. ஆனால் இப்போதிருந்தே அந்த காட்சியில் எனக்கு வந்துவிட்டது, வாசிக்க வேண்டும் என்று. நான் மிக விரைவில் அதை வாசிக்க கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி வாய்ப்பளித்தமைக்காக. நன்றி. நன்றி நன்றி திரு புஷ்பகாந்தன் அவர்களை, இலங்கையிலிருந்து இந்த இணைப்பிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவித்தமைக்காக பைந்தமிழ் சாரல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் யாராவது கருத்து கூற விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய சமிக்கை கைகளை அடுத்ததாக சாரங்கி திருமதி குணாநிதி தயானந்தன் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். முதலாவதாக அற்புதமான திறனாய்வு. மற்றவர்கள் சொன்னது போலவே எந்த ஒரு விடயமும் விடப்படவில்லை சொல்லுவதற்கு இங்கே. ஆனாலும் என்னுடைய 2 அல்லது 3 சிறு கருத்துக்களை சொல்லி நான் இந்த கலந்துரையாடலில் எனது பதிவை பதிய விரும்புகிறேன். முதலாவது, இங்கு தன் வரலாற்று பதிவாக இது அமைகிறது என்று சொன்னாலும் இந்த நூலை வாசிக்கிற போது மற்றவர்கள் சொன்னது போலவே தாமரைச்செல்வி அவர்கள் சொன்னது போல உறைந்து போனேன். அவ்வாறுதான் அந்த நிலைமையை நானும் கடந்தேன். அதை வாசிக்கிற போது மனம் உருக, கை நடுங்க, விரல்கள் நடுங்க, பசி மறக்க, உறக்கம் தொலைத்து எழுதாமல் இருந்த தருணங்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆதிலட்சுமி சோமரின் எழுத்து இன்னும் சொல்லி செல்கிறது. மகனே என்று கூப்பிடுகிற போது, பூவே என்று கூப்பிடுகின்ற போது உண்மையில் வாசிக்கிற எவருடைய ஆணோ பெண்ணோ அவருடைய உள்ளத்தை ஆட்டாமல் இருக்க முடியாது. அவ்வாறாக இந்த முற்காட்டுப்பூ எழுத்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆதிலட்சுமி சோமவர்கள் வசனங்கள் எழுதினாலும் அது கவிதை தான். மிகவும் ஒரு மல்லிகை பூக்கள் போல குட்டி குட்டி பூக்களாக கோர்த்து எழுதுறது அவருடைய பண்பு. வரலாற்றுக்கு அடுத்த சந்ததிக்கு நான் என்னுடையதை கலாநுட்பத்தோடு என்னுடைய அனுபவத்தை பதிந்து கொடுப்பேன். அதுவும் மன விசுவாசத்தோடு, வாழ்வையும் எழுத்தையும் வேறுபடாத அந்த உண்மை தன்மையோடு நான் பதிந்து கொடுப்பேன் என்று அவ்வாறே வாழ்ந்து வருகின்ற ஒரு படைப்பாளி. அவரது வாயிலாக இங்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த முட்காட்டு பூ உண்மையில் ஒரு தனித்தாயின் துயரமாக நான் பார்க்கவில்லை. ஒவ்வொரு இடங்களிலேயும் அது மிகச் சிறப்பான இடம். ஒவ்வொரு இடத்திலும் இந்த பொது தாயின் துயரம் என்று அவர் சொல்லி தருகிறார் எங்களுக்கு. தன்னுடைய துயரத்தை சொன்ன அடுத்த நிமிடமே இங்கு மற்றவர்கள் சொல்வது போலவே உடனடியாக அந்த எழும்பும் தருணம் அவர் சொல்லுவார், இது ஒரு பொது துயரம், பொது தாயின் துயரம்.
துயரம், பொது நிலத்தின் துயரம், அவ்வாறு எழுதி செல்லுகின்ற அந்த தருணத்தை மிகவும் வியந்தேன். உண்மையில் வரிகளுக்கிடையில் விக்கல், விம்மல், விசும்பல், அழுகை, பேரழுகை, ஒப்பாரி, ஒரு தாய் தலையை கீழே வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனையும் கேட்க முடிகிறது. அப்படி ஒரு 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 அப்படி ஒரு எழுத்து, ஒரு பெய்த எழுத்து என்று சொன்னார்கள். அவ்வாறு எழுதப்பட்ட ஒரு துயர வரலாறு மிகவும் அழகாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம் நான் இந்த புத்தகத்தில் கண்டது, மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய செல்வ மனோகரன் அவர்கள் சொன்னது போல திகதிகளோடு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற வரலாறு குண்டு வெடித்து அந்த அந்த சட்டைகள் எரிந்த நிலையில் ஓடுகிற மரவள்ளிக்கிழங்கையும் சோளப்பொத்தியையும் சாப்பிட்டு உயிர் வாழுகின்ற, உரட்டியை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழுகின்ற அந்த தாய், அந்த அனுபவத்தோடு எழுதப்பட்ட அந்த போருக்குள் நின்று அந்த வரலாற்றை பலவற்றை சொல்லி செல்லுகின்ற அந்த இது காலகாலத்துக்கும் இந்த வரலாற்று பதிவு வெளியிலிருந்து பார்த்து சொல்லுவது போல அல்ல. மற்றது நாங்களும் இங்கே ஒரு 20 வருஷம் மிஞ்சால வந்தாலும் கூட இந்த இப்படியான எழுத்துக்கள் வருகிற போது நாங்களும் இடம்பெயர்ந்த காலங்கள், நாங்களும் துயரப்பட்ட காலங்களை அப்படியே ரத்தமும் சதையோடு தருகிறது. இன்னும் ஒரே ஒரு விடயம் சொல்லி நான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன். உன் பெயரை மற்றவர்கள் அறியக்கூடாது என்ற கொடுத்த பெயருக்காக அந்த பிள்ளையின் பெயரை அவர் இங்கே சொல்லவில்லை. எப்படி அந்த குழந்தையை வளர்க்கணுமோ, அந்த குழந்தை ஒரு கவிஞர், அந்த குழந்தை ஒரு கலைஞன், அந்த குழந்தை ஒரு ஓவியன், அந்த குழந்தையை வளர்த்த தாய் கதையாக சொல்லி வளர்த்தது மன ஓர்மம், விழுமியம், நல்ல பண்புகள், அன்பு, அனைத்தும் அந்த தகப்பன் வளர்த்தது. நீ இந்த நாட்டுக்காக இப்படி பண்புடையவனாக வளர வேண்டும், கஷ்டங்களை எப்படி முகம் கொடுக்க வேண்டும். ஒரு முறை கடிகாரத்தை உடைத்தால் பரவாயில்லை, அவன் திருத்தட்டும், சைக்கிளில் ஏறி செல்கின்ற அனுபவம். அவ்வாறாக அந்த பெற்ற தாயும் தந்தையும் வளர்த்த விதம் அதையும் காட்டி செல்கின்றது. இங்கு முட்காட்டு பூ என்ற ஒரு புதுமைப்படுத்தப்பட்ட பெயரிடப்படாத ஒரு நட்சத்திரம் போல அந்த பிள்ளையின் பெயரை மறைத்து வைத்திருந்தாலும் கூட அந்த பிள்ளை ஒரு பெயர் சொல்லுகின்ற பிள்ளை. இந்த தாயினதும் தகப்பனதும் பெயரை, எங்களது நாட்டின் பெயரை, எங்களது போரின் வரலாற்றை அந்த பிள்ளை சொல்லி நிற்கும். அந்த முட்காட்டு பூ எப்போதும் வாசம் மணத்துக் கொண்டே இருக்கும் இந்த எதிர்கால சந்ததியிலும் மற்ற எந்த மொழியிலும். இன்னும் ஒரே ஒரு விடயம், ஒரு இடத்தில் சொல்லுவார், மகனே பூவே உன்னை பார்க்கும் போது கையெடுத்து கும்பிட தோன்றுகின்றது என்று. எங்கள் எல்லோருக்கும் கும்பிட தோன்றுகிறது. அது இந்த எழுத்தின் வெற்றி, அது இந்த தாயின் வெற்றி, அது இந்த தந்தையின் வெற்றி, அது இந்த நூலின் வெற்றி. அன்பு வணக்கம். நன்றி குணாநிதி தயானந்தன், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி நவஜோதி யோகரட்னம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு 2 நிமிடத்துக்குள் உங்களுக்கு குறிப்பை முடித்துக் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். மிக்க வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். மிக அருமையாக டாக்டர் செல்வ மனோகரன் அவர்கள் கூறியிருந்தார், அழகாக விமர்சனம் செய்திருந்தார்கள். நான் அடுத்து ஒவ்வொருத்தரும் கவிஞர் ராஜ மனோகரன், தாமரை செல்வி எல்லோரும் அழகாக அவருடைய கருத்துக்களை கூறிவிட்டார்கள். அதுபடியா நான் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. என்றாலும் இந்த இதை ஆதிலட்சுமி என்ற உண்மையாக நான் அவரோட நாவலை வாசிக்கவில்லை. இப்பொழுதுதான் எனக்கு வாசிக்கணும்னு ஒரு ஆவல் வந்திருக்கிறது. ஆனா இந்த நாவலுக்குள்ள போய் வந்தது மாதிரி ஒரு உணர்வை அந்த உணர்வு பூர்வமாக டாக்டர் செல்வ மனோகரன் மிக அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு கவித்துவம், எனக்கு அது சரியாக ஈர்த்தது என்னை. ஒரு கவித்துவமான பாடல்கள் அதுக்குள்ள புரிந்து இருக்கிறதையும் மிக அழகாக சுட்டி காட்டியிருந்தார். அதாவது உள்ளார்ந்த சொற்களை, அதுல வாழ்க்கை, அந்த வாழ்வியலை ஒரு நிகழ்வு தன்மையோடு அந்த வெளிப்படுத்திய விதம் இது நான் கன நேரம் எடுக்கவில்லை. ஆதிலட்சுமி அம்மா அந்த படத்தை சிவதர்சினி அந்த பின்னால் இருக்கிற படத்தோட ஒப்பிட்டு கன நேரமா நான் காம்படிஷன் பார்த்து கொண்டிருந்தேன். என்னடா இவதான்னு சொல்லி மிக அழகாக அதே பார்வையோட இப்பவும் இருக்கிறது எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. என்னடா அந்த அதே கண்ணாடி, அதே பொட்டு, அதே தலையெழுப்பு, மிக அழகாக நான் அந்த படத்தை, சிவதரணிக்கு பின்னாலே இருந்த படத்தை மிக அழகாக ரசித்து கொண்டிருந்தேன்.
இந்த பாடல்கள் அதுலன்னு சொன்னது மிக மிக நன்றி. ராஜ்குமாருக்கும் புலராஜ் அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் நான் நன்றி கூறாமலுக்கு இதுல இருந்து விலக முடியாது. அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நவஜோதி அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக இன்னும் ஒருவரை அழைத்துக் கொண்டு நான் ஆசிரியரிடம் செல்ல இருக்கிறேன். யாராவது நீங்கள் கருத்து கூற விரும்பினால்? நான் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சுரேஷ்னி ராகவன் சிசிலேருந்து. நான் இந்த நூலாசிரியரோடு தொடர்ந்து நிழலாக பயணித்துக் கொண்டிருப்பவள், அவரை அண்ணாந்து நோக்குவள். இவருடைய பல நூல்களில் நூல் வெளியீட்டிலே நான் இங்கே சுவிஸில் இணைந்திருக்கிறேன். அதுபோல இந்த முட்காட்டுப்பூ தமிழர் கலரியால வெளியீடு செய்யப்பட்ட போது இளையவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இங்கே இடம்பெற்றது. இளையவர்கள் தான் இந்த நாட்டு டச் மொழியிலும் அதை மொழிபெயர்த்து தமிழிலுமாக தாங்கள் அந்த நூலிலே பிடித்த கதைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை எடுத்து வாசித்து காட்டி அது சில மனதை தொட்ட விஷயங்களை மிக அழகாக சொல்லியிருந்தார்கள். அதில் என் மொழி என்று, அதாவது நாம் பேச்சு வழக்கிலே வீட்டிலே பேசுகிற மொழியிலே அந்த கதையை தருவது உண்மையிலேயே கண்கள் பணித்து அவ்வளவு தூரம் இளையவர்கள் மனதில் கூட அந்த ஒவ்வொரு கதையும் பேசிக்கொண்டது. அந்த விடயத்தை சொல்லியபடி மிக சிறப்பாக இந்த நூல் எனக்கு இது புதுசு இப்படி நூல் ஆய்வு செய்வது. அதிலே சிறப்பாக நான் செல்வ மனோரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பான நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதை அடுத்து வந்த பைந்தமிழ்ச்சாரல் எல்லோருக்குமே, இந்த பெரியவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பான நன்றியை கூறி நூலாசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் கூறி நன்றி சிவதர்சினி ராகவன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக கலாநிதி ஜீவகுமார் அவர்கள் கையெழுத்தினர். அதற்கு பிற்பாடு கௌரி அவர்களிடம் செல்வோம். வணக்கம் கலாநிதி ஜீவகுமார். வணக்கம். பைந்தமிழ் சாரலிலே இங்கே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள், இங்கே பைந்தமிழ் சாரலை நடத்தி கொண்டிருக்கிற பவானி மற்றும் இங்கே இருக்கிற பெரியவர்கள், டாக்டர் செல்ல மனோகரன், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த நூலை நான் வாசிக்கவில்லை, ஆனால் டாக்டர் செல்லமனோகரன் அவர்களுடைய உரையில இருந்து இந்த புத்தகத்துக்கூடாக என்னால் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக நான் இப்படிக்கு அன்புள்ள அம்மா என்று டெனிஷ் மொழியிலே ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன். இது அந்த புத்தகம். இதே பிறகு 5 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த தாயினுடைய ஒரு பிறந்தமைப்பு தான் இது. இந்த கருப்பொருளாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால், நான் 86ஆம் ஆண்டு நான் இலங்கையை விட்டு வெளியால வந்துட்டேன். ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுடைய பதிவு முழுக்க முழுக்க அவர் அனுபவித்த ஒரு பதிவுகளாக இருந்திருக்கின்றது. இந்த போர்க்கால சூழல்களை நான் உணர்ந்து அதை உள்வாங்கி எழுத வேண்டும் என்ற இந்த நாவல் எழுதுவதற்கு முதல் நான் வியட்நாம் போர் புத்தகங்களை படித்து, அதே நேரம் இலங்கையிலே விருந்து வந்த கடிதங்களை படித்து செய்திகளை அறிந்து நெட்டிலே தேடி எடுத்து அந்த போர் சிக்கல்களை உணர்வதற்காக நாங்கள் அதுக்குள்ளே உள்வாங்கி கொண்டுதான் நான் அந்த புத்தகத்தை நான் எழுதினேன். அதை எழுதுகின்ற பொழுது பெரும்பாலும் இப்படியான போர் வழிகள் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது போரினுடைய வழி மற்றவர்களுக்கு தெரிய வருகின்றது, மனித நேயம் தேடப்படுகின்றது. ஒரு வழியை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது மீண்டும் அந்த வெண்மம் வழி இல்லாத மாதிரி ஒரு மானிடம், ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு அது உலகத்திலே விதைக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு மார்க்சிம் கோக்கியுடைய தாயை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு பொதுவான உலகம் முழுவதிலேயும் இருக்கிற ஒரு பொது பிரச்சனை இந்த போர் வழி உரிமை போராட்டங்கள். இந்த உரிமை போராட்டங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் சுரண்டுகின்ற தன்மைகள் நிப்பாட்டப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே மானிடம் செழிக்க வேண்டும். மனிதரை மனிதர் புரிந்து கொள்வதற்காக இந்த போர் இலக்கியங்கள் நிச்சயமாக எழுதப்பட வேண்டிய ஒன்று, மற்றவர்கள் அறியப்பட வேண்டிய ஒரு விடயம். உங்களுடைய பணி மிகவும் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அந்த புத்தகத்தை வாசிக்க மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். வழிகளை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, அதை உணர்கின்ற பொழுது மீண்டும் அந்த வழி வராமலுக்கு எங்கே அங்க மானிடத்தை நாங்கள் தேடி அதை அன்பையும் மானிடத்தையும் விதைக்கிற ஒரு பணியை இலக்கிய கர்த்தாக்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த பணியை
ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வெளிகளை நீங்கள் சொல்லாமல் விடுகின்ற பொழுது எதுவும் வெளி இருக்குன்னு தெரிய வராது. சொல்லுகின்ற பொழுது அது தெரிய வருகின்றது. ஆனால் தெரிய வருகின்ற பொழுது உணரப்படுகின்ற பொழுது அது மிகவும் பரவலாக எல்லாரிடம் அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு இலக்கிய கர்த்தாவுக்குரிய ஆர்வமோ இல்லாட்டி அவருடைய பணியினுடைய இது போய் சேரும். அதுபடியால் உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக கௌரி முருகானந்தன் அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம். டாக்டர் ரஞ்சினி சுப்பிரமணியம் கையொத்தினவா வேணும்னா அவ பேசினதுக்கு அப்புறமா நான் பேசுறேன். டாக்டர் ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைக்கிறோம். அதன் பின்பு நீங்கள். வணக்கம். இருக்கிறாவா? போயிட்டா போல. வணக்கம். நான் சிட்னியிலிருந்து கதைக்கிறேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்திய அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். எழுத்தாளர் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுடைய அந்த புத்தகத்தை பற்றி எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நான் திருப்பி அதை பற்றி சொல்லாம அவன் தலைப்பு அருமையான தலைப்பு. ஒரு எங்கண்ட வலிகளை சுமந்து அந்த தலைப்பில கூட எங்கட வலி தெரிகிறது. ஒரு முட்காட்டு பூவண்டைக்கு அந்த போராட்ட காலம் அதுகளெல்லாம் நல்ல ஒரு தலைப்பு வச்சிருக்கிறீங்களம்மா. அருமையான தலைப்பு. இன்றைக்கு அந்த புத்தகத்தை விமர்சனம் செய்த டாக்டர் செல்வ மனோகரனுக்கும் வாழ்த்துக்கள். அருமையா எல்லா சின்ன சின்ன உண்மையா நான் அந்த புத்தகம் வாசிக்கல. ஆனா இப்ப எனக்கு அதை வாசிக்க வேணுமென்ற ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது உங்களோட விமர்சனம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், போராட்ட காலத்துல நடந்த விடயங்கள், எப்படி அவ என்னென்னத்தை எடுத்து சொல்லி இருக்கிறா, மக்களின் அவெல்லாம், போராளிகளின் அவெல்லாம், பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்றது அவருடைய மொழி நட எல்லாத்த பற்றியுமே நீங்கள் எடுத்து ஆய்வு செய்திருக்கிறீங்க. அருமையான ஆய்வு. இந்த புத்தகத்தை மிகவும் இப்ப முதல் பேசினவர் மாதிரி புத்தகத்தை வாசிக்க வேணும் ஆவலை தூண்டி இருக்கிறது உங்களோட விமர்சனம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கௌரி. அடுத்ததாக வைத்திய கலாநிதி செல்வரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களிடம் செல்வோம். வணக்கம். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். இதுவரை இவ்வளவு ஆர்வத்துடன் நான் ஒரு திருநாவை கேட்டதில்லை. அதற்காக டாக்டர் டி செல்வ மனோகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி ஒரு திருநாய்வை தருவதற்காக ஒரு நூலை எழுதியதற்காக படைப்பாளருக்கும் அதே சமயம் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வினை கொண்டு நடத்தும் பவானி சட்குணசெல்வம் ராஜ் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள். இவருடைய கவிதை தொகுப்பில் இறுதி கவிதையாக ஒன்று டாக்டர் செல்வ மனோகரன் சொல்லியிருந்தார், தாமரை செல்வி அவர்களும் எழுதியிருந்தார்கள். உண்மையின்படி அந்த கவிதை கன்னங்களில் ஒட்டிய அவன் முத்தத்தையும் கைகளில் நிறைந்த அவன் சத்தியத்தையும் ஒத்தியபடி காத்திருக்கிறேன். அந்த வசனங்களை சொல்லும் போது நான் கண்களை துடைத்து கொண்டிருந்தேன். அவ்வளவு உருக்கமாக இருக்கு. உண்மையிலேயே அது மனசுல பதிஞ்சிருக்கு. நான் நாவலை விரைவில் வாசிப்பேன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இங்கே சுமகி அவர்கள் ஐபோனில் இருந்து அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் ஆதியக்கா. போர்க்காலத்தில் அங்குள்ள வலிகளை உணர முடியாவிடனும் ஆதியக்காவின் நூல்களில் அந்த இடத்தில் நிற்பது போன்ற பெருமை ஏற்படுத்தியது. வலிகளை அனுபவித்தவர்களுக்குத்தான் வலி உணர்வுடன் எழுத முடியும் என்பதற்கு ஆதியக்காவின் நூல்களில் சான்று. புள்ளிகள் கரைந்த பொழுது என்ற நூலை நோர்வேயில் வெளியிட்டு செய்ததில் பெருமை. நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. சரி, அடுத்ததாக நான் என் நேரம் கருதி ஆசிரியரிடம் செல்வோம். திருமதி ஆதிலட்சுமி சுவரர்களிடம் அவர் தன்னுடைய ஏற்புரையாகவோ அல்லது அவருடைய கருத்துரையாகவோ அவர் நூல் பற்றி விமர்சிப்பதற்கு இந்த அரங்குக்குள் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்து கொள்ளுங்கள். திருமதி ஆதிலட்சுமி இப்பொழுது சரியா இருக்கிறது. வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய முட்காட்டுப்பூ திறனாய்வு நிகழ்வுல இணைய வழி கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என் உள்ளத்திலிருந்து அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கும் பைந்தமிழ் சாரலுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திறனாய்வை யார் செய்யலாம் என நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமதி பவானி சட்குணராஜா அவர்கள் என்னிடம் கேட்டபோது என் மனதில் உடனடியாக தோன்றியது முனைவர் டி செல்வ மனோகரன் அவர்கள்தான். என்னை மிகவும் ஈர்த்த உரையாளராக
அவர் இருக்கிறார். ஏற்கனவே என்னுடைய புள்ளிகள் கரைந்த பொழுது நாவலை தாய் நிலத்தில் இவரது தூண்டி இலக்கிய அமைப்பினூடாக வெளியீடு செய்து வெளியீட்டு உரையையும் இவர் செய்திருக்கின்றார். பின்னர் என்னுடைய ஒற்றை வானமும் ஒரு பறவையும் கவிதை நூல் எங்கட புத்தகங்கள் என்கின்ற அமைப்பினூடாக வெளியிடப்பட்ட போது, அறிமுக நிகழ்வு நடத்தப்பட்ட போது அதிலே விமர்சன உரையை செய்திருக்கின்றார். இன்றைய திறனாய்வுக்காக நான் அணுகிய போதும் மறுப்பு ஏதுமின்றி ஒப்புக்கொண்டவர். இவர் என்னுடைய நூலுக்கு வழங்கிய திறனாய்வுக்கு நான் இவருக்கு என்னுடைய பெரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இன்றைய விடுமுறை நாளிலேயும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வுக்காக வந்திருப்பது, நேரங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாது இவ்வளவு நேரம் இணைந்திருப்பதற்கு நான் எனது உளமார்ந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படைப்பை எழுதுவது என்பது மிகவும் கடினமான செயல்தான். நான் இந்த நாவலை எத்தனையோ தரம் எழுத வேண்டும் என்று முயற்சித்தும் எப்படி எழுதுவது, இதை நான் எப்படி எழுதுவேன் என்ற ஒரு அச்சத்தில் நான் எழுதாமல் நீண்ட காலம் காத்திருந்தேன். ஆனால் இடையில் ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட பொழுது நான் நினைத்தேன், இதை கட்டாயமாக நான் எழுதிவிட வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த படைப்பை எழுத வலிக்கிட்டேன். எழுதுவதும் பின்னர் எழுந்து நின்று சாளரங்களின் ஊடாக வானத்தை பார்ப்பதும் மரங்களை பார்ப்பதும் பின்னர் திரும்பி வந்து அதை நிறுத்திவிட்டு உறங்குவதும் தண்ணீர் குடிப்பதும் இப்படியாக மாறி மாறித்தான் இந்த நாவலை என்னால் எழுத முடிந்தது. எழுதி வெளியீட்டு பதிப்புக்கு அனுப்பினதுதான். அதன் பிறகு நான் அதை வாசிக்க முனையவில்லை. ஏனென்றால் இதை என்னுடைய படைப்பை தென்னும் நான் திருப்பி வாசிக்கும் பொழுது நான் இன்னொருவரது படைப்பாக நினைத்து தான் வாசிக்கிறேன். நான் அப்போதுதான் என்னால் சுய மதிப்பீடு செய்ய முடியும். ஆனால் என்னால் வாசிக்க முடியல. நான் வாசிக்கவே இல்லை. புத்தகத்தை திருப்பி பார்த்து போட்டு நான் வைத்து விட்டேன். ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் நான் வாசித்தவர்கள். இன்று செல்வ மனோகரன் அவர்கள் பேச பேச நான் இறுகி கொண்டு போனேன். எனக்குள் அந்த ஒரு தாமரை சிட்டியக்கா குணாலினி சொன்னது போல ஒரு இறுக்கம் ஏற்பட்டு கொண்டு போனது. தொண்டையெல்லாம் வறண்டு கொண்டு அது ஏதோ ஒரு என்னுக்குள் இருந்து ஏதோ ஒரு சக்தி என்னை முறுக்குவது போல நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். இப்ப நான் ஒரு பாறையை போல இருக்கிறேன். என்னுடைய இதிலே செல்வ மனோகரன் அவர்கள் கேட்டார், இது என்னுடைய கதையாக இருக்குமான்னு சொல்லி. நானும் இருக்கிறேன். என்னை போல பல பெண்களுடைய கதைகளும் இருக்கின்றன. அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லா போர்க்களத்திலே பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட்ட அந்த அத்தனை பிள்ளைகளுடைய அம்மாக்களுக்கும் உள்ள ஒரு துயரம் தான். ஏனென்றால் நான் ஏதும் வித்தியாசமான ஆள் இல்லை. நான் ஒரு சாதாரண மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள்தான். ஆகவே அந்த சாதாரணமான மனிதர்களுடைய துயரம்தான் என்னுடைய துயரமும், என்னுடைய துயரம்தான் அவர்களுடைய துயரமும். ஆகவே இந்த நாவலில் நானும் இருக்கின்றேன். என்னுடைய கதையாக நீங்கள் வாசித்தால் கூட அதில் தவறில்லை. இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இப்பொழுது நான் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்வேன். ஏனென்றால் நானாக சுயமாக சிந்தித்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு இந்த செல்வ மனோகரன் அவர்களின் உரை என்னை இறுக வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் யாராவது என்னிடம் ஏதாவது கேட்க விரும்பினால் நான் உங்களுக்கு பதில் சொல்லுகின்றேன். நன்றி அம்மா, நன்றி. உங்களுக்கு மட்டும் உங்களுடைய மனதை மட்டும் கல்லாக்கவில்லை. நான் இந்த தொகுத்து வழங்குகிற போதே நான் மற்ற நிகழ்ச்சிகளில் அதிகமாக நான்
நன்றாக செய்திருப்பேன், இதை விட நன்றாக செய்திருப்பேன். அந்த என்னுடைய தொனியிலேயே என்னால் தாங்க முடியாமல் இருந்த வேதனை அதை அனுபவித்த காரணத்தினாலே தான் சொற்களை வருவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நான் நன்றாக அறிகிறோம். அந்த நூலை நீங்கள் கருவறையில் கரு சுமக்கும் தாய்மார்களுக்காக சமர்ப்பணம் செய்யப்பட்டது என்று அவர் ஆய்விலே சொல்லப்பட்ட போது, அந்த ஆய்வுரைவிலே சொல்லப்பட்ட போதும், மற்றது அவர் சொன்னார், இது படற்கை பரவலில் எழுதப்படவில்லை, தன்மை பரவலில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற போது, இதையெல்லாம் அறிகின்ற போது அதை நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீர்கள் என்பது முதலே தெரியக்கூடியதாக இருந்தது. நன்றி. நீங்கள் யாராவது சுருக்கமாக அவருக்கு அல்லது இந்த நீங்கள் கேள்விகளை இதிலே பதிவிட நாங்கள் அதை அவரிடம் சொன்னால் சொல்ல முடியும். அடுத்ததாக நான் எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களிடம் செல்கிறேன். அவரது உரையும் நன்றியையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். அனைத்து கலை இலக்கிய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வந்தனங்கள். இன்று எல்லோரையும் இப்படி ஒரு குடும்பமாக இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்வடைகின்றேன். இந்த நாவலை நான் வாசிக்கவில்லை. முதல் முறையாக சில கிழமைகளுக்கு முன் எழுத்தாளர் தாமரை செல்வி எழுதிய அந்த திறனாய்வை வாசித்து விட்டு அன்று இரவு கொஞ்சம் கூட நித்திர கொள்ள முடியவில்லை. இந்த இப்படி ஒரு நெஞ்சை உலுப்பி போடக்கூடிய ஒரு படைப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு நாவலின் பல்வேறுபட்ட விடயங்களை மிக அருமையாக தொட்டு திறனாய்வு செய்த கலாநிதி செல்வ மனோகரன் அவர்களுக்கு நான் எனது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் முன்பும் இங்கு வந்திருந்தார். ஆனால் என்று நான் சொல்ல வேண்டும், எங்களுக்கு 4 பயிற்சி பயிலரங்கள் நடத்தியிருந்தார் சோவண்ணா பத்மநாதன். அவருக்கு பின்னுக்கு இருந்து உதவி செய்தது இவர்தான். அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். அதற்கும் நன்றி கூற வேண்டும். அத்துடன் எழுத்தாளர் ஆதி லட்சுமி சிவகுமாரன் அவர்களுக்கு இதயம் கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது எமது அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் தந்திருந்ததுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். அடுத்த நிகழ்வு எழுத்தாளர் ஷியாமலா வினதும் விமல் பரம் அவர்களுடைய புத்தகமும் திறனாய்வுக்கு வரும். அதைத் தொடர்ந்து தமிழுக்கு அப்பால் என்ற தமிழ்நாட்டுக்கு அப்பால் தமிழ் என்ற அந்த ஒரு பேட்டி, பல்வேறு கலை இலக்கிய நண்பர்களின் பேட்டி, அப்படியே ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அது நடைபெறும். அதன் பிறகு பிப்ரவரி மாதம் காதலர் தினம், அதை பற்றி ஒரு கவியரங்கு நடைபெறும். அதன் பிறகு நெய்தல் நடை ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய பெண்களின் மாதம் என்படியாக மார்ச் மாதம் அது நடைபெறும். அப்படியே தொடர்ந்து நிகழ்வுகள் இப்போதே பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நல்ல நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்காக இயன்ற அளவுக்கு செய்வோம். மீண்டும் மனம் சரியாத கனதியாக இருக்கிறது, அதுபடியாக பேச முடியவில்லை. இன்று எமது வருகையை ஏற்று இங்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து கலை இலக்கிய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. இறுதியாக இன்றைய ஆய்வுரை நிகழ்த்திய கலாநிதி தீனா செல்வமனோகரன் அவரிடம் சில கருத்துக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதன் பிற்பாடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். கருத்துரை கூறிய அத்தனை இலக்கிய படைப்பாளுமைகள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆதிலட்சுமி அம்மா சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம். நீங்கள் எழுதிய கதையை நான் பேசியிருக்கிறேன், திறனாய்வு செய்திருக்கிறேன். அதை கேட்டு உங்களுக்கு பேச முடியாது மனம் உருகுகிறது என்றால் அது என்னுடைய வெற்றி அல்ல, உங்களுடைய எழுத்தின் வெற்றி, அந்த எழுத்தில் இருக்கின்ற உயிர்ப்பின் வெற்றி. உண்மையிலே நான் அந்த நாவல் எப்பொழுதுமே ஒரு படைப்பை பேசுகிற போது 2 தரம் வாசிப்பேன். முதல்ல
நான் உள்வாங்க சும்மா வாசிப்பேன். 2வது தடவை குறிப்பெடுத்து எழுதி வாசிக்கிற பழக்கம் உள்ளவன். எப்பொழுதும் நான் இப்படித்தான் என்னுடைய திறனாய்வு முறையை வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய வாசிப்பை. அப்படி வாசிக்கிற போது பல இடங்களில் நான் நிறுத்தி வாசித்துக்கிறேன். நான் என்னுடைய உணர்வை காட்டாமல் தான் இயலுமானவரை பேச பார்த்தேன். என்ற ஒரு ஆய்வாளன் அப்படித்தான் பேச வேணும் என்று நான் நினைச்சிருக்கேன். நான் இப்ப அப்படி பேச தேவையில்லை. மிக உணர்வை தொடர, மிக நெகிழுகிற, எனக்கு என்ன உங்களோட கையை பிடிச்சு உங்களுக்கு மகனான ஆண் இருப்பேன் என்று சொல்லணும் போல ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் எனக்கு அப்படி இருந்தது. அப்படி ஒரு ஃபீலிங். நான் உங்களுக்கு அப்படி ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறேன். இப்ப அவ்வளவு தூரம் அது தொடுவது மனசை. அதுதான் ஒரு படைப்புண்ட வெற்றி. அது உங்களுக்குள்ள இருந்து வந்திருக்கு. அது சும்மா வெளியில வரையில, புறத்துல இருந்து வரையில, அகத்துல இருந்து வந்திருக்கு. அது உங்களை இருக்குதுண்டா, அது உங்களுடைய வெற்றி. அதுதான் அந்த படைப்பின் மகத்தான தன்மை. அது முக்கியமானது. அது மட்டுமல்ல, உங்களோட படைப்பை வாசிச்சு இங்கே படைப்பாளி சாரங்கா அவர்கள், தாமரை செல்வி போன்றவர்களே கசிந்துருகிற, என்ன செய்யறன்னு தெரியாமல் இறுகி போகிற நிலைக்கு போகிறார்கள் என்பார். ஒரு படைப்பாளியே அந்த நிலைமைக்கு வர்ற என்றால் அதுதான் அந்த படைப்பின் வெற்றி. இந்த ஒரு படைப்பாளிக்கு அந்த படைப்பை பற்றி எப்படி படைப்பு பிரசவிக்கப்படுகிறது என்று தெரியும். அப்படி தெரிந்தவர்களே அப்படி ஒரு நிலைக்கு போகிற போது அது அந்த படைப்பின் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய மிக முக்கியமான படைப்பு உந்தலின் வழி வந்த ஒரு எழுத்து என்பது அதுக்கு காரணம். ஆகவே இந்த படைப்பை பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது எனக்கு வரம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பேறு என்று நினைக்கிறேன். என்னென்றா அப்படி பேசியிருக்கிறேன். ஆனா வாசிக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு வரி, எவ்வளவுதான் அந்த நாவலை வாசித்து விட்டு நீங்கள் பேசினாலும் பொச்சம் தீராது. இப்ப நீங்கள் நிறைய பேசிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா நான் விட்ட குறைகள் எனக்கு தெரியும். நேரத்தை சரியா 40 நிமிஷம் பேச வேணும் என்றதுக்காக நான் என்னென்ன விட்டேன், எந்தெந்த இடத்தை விட்டிருக்கிறேன் என்றதெல்லாம் எனக்கு தெரியும். என்ற ஸ்பேஸ், நான் விட்ட இடைவெளிகள் எனக்கு தெரியும். அவற்றையும் பேசுவதாயிருந்தால் இன்னும் ஒரு 3 மணித்தியாலம் நான் பேசுவேன். அவ்வளவு நுணுக்கமான விவரிப்புகளையும் சொற்களையும் தேவையற்ற இந்த அலம்பலம் இல்லாம, பிரசாரம் இல்லாம உங்களால சொல்ல முடிந்திருக்கிறது. அவை நாவலை வாசிக்கிறவர்கள் வாசிப்பதுதான் பேரின்பம். கேட்டலை விட இந்த நாவலை பொறுத்தவரை நீங்கள் வாசித்து அனுபவிக்கிற இன்பம்தான் மிக மிக முக்கியமானது. கட்டாயம் எல்லாரும் வாசியுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஆதிலட்சுமி அம்மா அவர்களுக்கும், பைன் தமிழ் சாரல் பவானி அவர்களுக்கும், குலராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கருத்து சொன்னவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி கலாநிதி செல்வமேனோகரன் அவர்களே. உங்களுடைய பங்களிப்புக்கு பைந்தமிழ் சாரல் சார்பிலே அது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நிகழ்விலே அனாதானா கந்தசாமி அவர்களுடைய நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வை பார்த்தவர்கள் வேறு இடங்களிலே எழுதி பைந்தமிழ் சாரலுக்கு ஒரு மகுடம் சூட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இந்த நிகழ்விலே உங்களுடைய பேச்சினூடாகவும் இந்த நூலினுடைய இந்த நாவலினுடைய மூடாகவும் நாம் எமது கடமையை, அதாவது இந்த அம்மா இங்கே இந்த இளைய சமுதாயத்துக்கு இது எப்படி கடத்த நினைக்கிறாரோ அதே போன்றுதான் பைந்தமிழ் சாரல் இப்படியான புத்தகங்களை ஆய்வு செய்து பல நிகழ்வுகளை நடாத்தி அது பதிவு செய்யப்பட்டு வலைத்தளத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். இது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு. சரி, இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். ஒரு வளமை போல ஒரு கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தமிழ்தாய் வாழ்த்து அன்னையே, தமிழ்தாய் வாழ்த்து அன்னையே. கவிஞருக்கு நன்றி. இந்த கவிதையை எழுதினவர் யார் என்று எனக்கு தெரியாது. அருந்தமிழே அகமிருந்து காருமம்மா, அருந்தமிழே அகமிருந்து காருமம்மா, அறிவின் சுடரேற்றி ஆத்மபலம் தாருமம்மா. இமையிலும் அருமையிலும் இனித்திருக்கும், இம்மையிலும் அருமையிலும் இனித்திருக்கும் நற்றமிழே, ஈடு இணை இல்லாமல் ஈட்டு புகழ் கொண்டவளே. உள்ளத்துள் ஒளிந்திடுவாய், உலகமெங்கும் நிறைந்திடுவாய், ஊக்கம் கொடுத்தே எம்மை ஊரறிய செய்திடுவாய். ஏழ்கடல் ஆழமுனது, ஏழ்கடல் ஆழமுனது, எல்லியின் தன்மையுனது, ஏற்றம் தருந்தமிழே, வையம் ஏற்றத்தோர் பொன்மொழியே. ஐயன் திரிபரக் கற்றிடவே ஐக்கியமானோம் உன்மடியில், ஒன்றிடச் செய்திடுவாய், ஒல்காப்புகள் சேர்த்திடுவாய், ஓதும் மறை நீ எனக்கு, ஓங்கும் புகழ் நாவினுக்கு. ஔடதமாய் நீ இருக்க அகம் குளிரும், ஔடதமாய் நீ இருக்க அகம் குளிரும், அவை தந்த நூலெல்லாம் அறம் வளர்க்கும், அன்பும் அமைதியும் என் தன்மை, அறிவும் செறிவும் நம்முடைமை. சொன்ன சொற்கள் எனக்கு தலைமை கொள்ளும், சொல்லாத சொற்களுக்கு நாம் தலைமை கொள்வோம்.
செந்தமிழாய் நறுந்தேனாய் செழித்திருக்கும் செழுந்தமிழே நாவினில் வீற்றிருந்து எந்நாளும் வாழிய நீ. வந்தவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று பைந்தமிழே எந்நாளும் பாங்குடன் நீ. பைந்தமிழே எந்நாளும் பாங்குடன் நீ வாழி. வந்தவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று பைந்தமிழே எந்நாளும் பாங்குடன் நீ வாழியவே. சரி, இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இதுவரை நேரமும் பைந்தமிழ்ச்சாரல் வழங்கிய முட்காட்டுப்பூ நாவல் திறனாய்வு இடம்பெற்றது. இந்த நூலினை திறனாய்வு செய்தவர் கலாநிதி தீனா செல்வமனோகரன் அவர்கள். இந்த நூலின் ஆசிரியர் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள். இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த கலாநிதி தீனா செல்வமனோகரன் அவர்களுக்கும் ஆசிரியர் திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நூலினை திறனாய்வு செய்கின்ற போது சூம் செயலியினூடாக இணைந்து சிறப்பித்த அனைத்து கலை இலக்கிய நண்பர்களுக்கும், ராஜ் குலராஜா என்ற நிகழ்வுடாக கலைந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே எதிர்வரும் 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 கொழும்பிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் ராஜ் குலராஜ். வணக்கம்.